கிதாபு, இது வந்து ஒரு கிதாபு. என்ன கிதாபு இது? التسليم للنص الشرعي والمعارضات الفكرية المعاصرة. கிதாபுல பேரு التسليم للنص الشرعي والمعارضات الفكرية المعاصرة. دكتور فهد بن صالح العجلان حفظه الله அவங்களோட ஆசிரியர் ஒருவர். இந்த புத்தகம் என்ன மாதிரி விளங்குது உங்களுக்கு? இந்த புத்தகத்தை பார்த்தா எப்படி உங்களுக்கு விளங்குது? இதுல உள்ளடக்கம் எப்படி? எங்க சத்தம் இல்லை ஒத்தண்டே பேசுவோம். இது வந்து நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பாடம், இதை படிச்சு நிற்கக்கூடிய பாடம் நஸ்ஸு ஷர்ஈக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஒரு முஸ்லிமுடைய முக்கியமான ஒரு பண்பு. ஆனால் இந்த என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த தஸ்லீமுக்கு மாற்றமான பல்வேறு விதமான முரண்பாடுகள், எதிர்ப்புகள், அந்த கட்டுப்படுவதில் கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான நவீன சிந்தனைகள் தற்காலத்தில் இருக்கிறது. தற்காலத்தில் மட்டுமே முற்காலத்தில் இருந்ததுதான். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக சில விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நூல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த நஸ்ஸுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்காக சொல்லக்கூடிய நியாயங்கள், நஸ்ஸுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு, அதிலிருந்து தப்பிச் செல்வதற்கு, கட்டுப்படாமல் தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள், அதைத்தான் ஆசிரியர் வந்து இதுல பேசுறார். இது முற்காலத்திலேயும் இருந்த ஒரு விஷயம்தான். அதாவது நஸ்ஸுகளுக்கு கட்டுப்படாமல் தான் இந்த பிதஅத்வாதிகளுடைய பண்பு பெரும்பாலும் அப்படித்தான். பிதஅத்வாதிகள் எங்களுக்கு தெரியும் வந்து அவங்க எப்படி பிதஅத்துக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் வைக்க மாட்டாதானே. குர்ஆன் ஹதீஸ்ல எப்படி பிதஅத்துக்கு ஆதாரம் காட்ட முடியாது. அப்ப இவர்கள் அதுக்கு எதிரான ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கும். பிதஅத்துக்கு எதிரான ஆதாரங்கள், பிதஅத்தான கொள்கைகளுக்கு எதிரான, குறிப்பாக இந்த அகீதா ரீதியான அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகள் சம்பந்தமான கதா கதருடைய விடயங்கள், இந்த மாதிரி சப்ஜெக்டுகளில் வந்து குர்ஆன் ஹதீஸ்ல பல மாற்றமான நஸ்ஸுகள், ஆதாரங்கள் வரும். அப்படி வரும் பொழுது இந்த பிதஅத்வாதிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், உண்மையான முஸ்லீமாக இருந்தால் என்ன செய்யணும்? உடனே தனது கொள்கையை அப்படியே விட்டு கொடுத்து அந்த நஸ்ஸுக்கு கட்டுப்படணும். அப்படித்தானே? இப்போ நான் ஒரு கருத்தில் இருக்கிறேன், ஒரு நஸ் ஒன்று எனக்கு கிடைக்குது, நான் இருக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றமான நஸ், உடனே உண்மையான ஒரு மூமியாக இருந்தால் நாங்கள் படித்த அடிப்படையில் உடனடியாக நாங்கள் எங்களை கொள்கையை விட்டு கொடுத்து அந்த நஸ்ஸுக்கு கட்டுப்படுத்தி எங்களை கருத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் பிதஅத்வாதிகள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படியாவது தப்பி பிழைச்சி போறதுக்கு தான் பார்ப்பாங்க. உதாரணமாக சொல்றதாக இருந்தால், இப்ப தாவீல் நாங்கள் சொல்றது, தாவீல் செய்யறது, தாவீல் எல்லாம் அதுல உள்ளதுதான். தாவீல் எல்லாம் அதுல உள்ளதுதான். மாற்று விளக்கல், வழிந்துரை கொடுப்பது என்பதால் அதிலே உள்ளதுதான். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் தஆலா வருவதாக குர்ஆன்ல சொல்றார். அப்படித்தானே? வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அப்ப இதுக்கு வந்து மூத்தசிலாக்கள் அவர்கள் அல்லாஹ் தஆலா வரமாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அப்படி செல்வது, வருவது, போவது அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இல்ல, அப்படியான பண்புகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். அப்ப இந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் இப்ப வந்தா என்ன செய்யற? ஒரு உண்மையான முஸ்லீமா இருந்தால் தனது கொள்கையை விட்டு கொடுத்த உடனே அந்த கருத்தை மாற்றிக்கொள்வார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கொள்கையை விட்டு கொடுக்கவும் முடியாது, குர்ஆன் வசனத்தை தூக்கவும் மேலாவே, குர்ஆன் வசனத்தை தூக்கவும் முடியாது. இப்போ என்ன செய்யணும்? வஜா ரப்புக அப்படின்னா என்ன? நபியே உங்களை, வஜா ரப்புகனா உங்களை வளர்த்த ஒருவர் வருவார் மறுமை நாளில். என்ன சொன்னாரு? வஜா ரப்புகனா வஜா மன் யுரப்பீக அல்லது மன்கான யுரப்பீக், உங்களை வளர்த்து கொண்டிருந்த ஒருவர் மறுமை நாளையிலே வருவார் என்று ரப்புக்கைக்கு அப்படி ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டார். இப்போ இதை மாதிரி இது ஒரு உதாரணம். இதை மாதிரி தான் நிறைய வசனங்களை வந்து, நிறைய ஹதீஸுகள், நிறைய குர்ஆன் வசனங்களை வந்து அந்த பிதஅத்வாதிகள் என்ன செய்யறது? அதுக்கு முஆரதா, தஸ்லீமுக்கு மாற்றமான பண்பு. அப்போ அதில் அப்படியான நவீன காலத்தில் சில
ஐக்கிய நாட்டு சபை பிரகடனங்கள், பெண் உரிமை சட்டங்கள், அதே போல மனித உரிமை பிரகடனங்கள், இதுபோல பலவிதமான சட்டத்திட்டங்கள் வந்தவுடனே அந்த அழுத்தத்தால் நிறைய அறிஞர்கள் கூட என்ன செய்வாங்க, முஸ்லீம்கள் அறிஞர்கள் கூட என்ன செய்வாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க. அப்படி கட்டாயத்துக்கு வந்தால் அந்த கொள்கைக்கு மாற்றமான அந்த சித்தாந்தங்களுக்கு, அவங்களுடைய பிரகடனங்களுக்கு மாற்றமான குர்ஆன் ஹதீஸ்கள் வரும் பொழுது என்ன செய்வது, அந்த ஆதாரத்தை மறுக்கவும் முடியாது, இந்த சித்தாந்தத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. எனவே ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் வந்து என்ன செய்வாங்க, அவற்றுக்கு ஒரு புதிய விளக்கங்களை கொடுப்பார்கள். அப்படியான சிந்தனைகளைத்தான் இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் நஸ்ஸுக்கு முரண்படுவார்கள் என்ற விடயங்கள் தான் இதில் காணப்படுகிறது. இவருடைய நிறைய புத்தகங்கள் இந்த தலைப்பில் வந்து நல்ல மஅரக்கத்துன் நஸ்ன்னு ஒரு புத்தகம் இது. ஏன்னா மஅரக்கத்துன் நஸ் என்ற ஒரு புத்தகம். அதே போல் இந்த பாருங்க, இதில் வந்து முதலாவது என்ன சொல்றாரு, அத்தஸ்லீமு லின்னஸ் ஷர்இ. ஒரு பெருசா التسليم للنص الشرعي والمعارضة بالعقل. இந்த புத்தகம் நான் PDF அனுப்பிவிடுறேன் இன்ஷா அல்லாஹ். التسليم للنص الشرعي والمعارضة بالعقل, பகுத்தறிவை வைத்து முரண்படுவது, நஸ்ஸோடு முரண்படுவது. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார். அக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம். அக்களுக்கு மனோஜ் செலஃபில் உள்ள முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி கையாள்வார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் என்ன இவர் சொல்றாரு, அல் இன்ஹிராஃபு பில் அக்ல் அனி தஸ்லீம் லின் நஸ்ஸு ஷர்இ, அக்லை வைத்து தஸ்லீமை விட்டும் அவர்கள் வழிகட்டு செல்வது. அதில் ஒன்று தான் தக்தீமுல் அக்லி அலன் நக்ல், நக்லை விட மார்க்க ஆதாரத்தை விட அக்லுக்கு முன்னுரிமை கொடுத்தல், அல்லது இஸ்திக்லால் அக்ல், அது மார்க்க ஆதாரத்தை எடுக்காமல் அப்படி பகுத்தறிவை மாத்திரம் அடிப்படையாக கொள்ளுதல் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. அடுத்து அதில் இன்னொன்று தான் முக்கியமான விஷயம், ததீகுல் இஸ்தித்லால் பி சுன்னத்தின் நபவிய்யா. சுன்னா வந்து மார்க்க ஆதாரம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் என்ன, அது பின்னால் இன்ஷா அல்லாஹ் வரும், அதை கொண்டு ஆதாரம் பிடிப்பதை ததீக் பண்ணுதல், ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் மாத்திரம் சுருக்கிறது. விளங்குதா? சுன்னாவை வந்து குறிப்பிட்ட எல்லைக்குள் மாத்திரம் தான் அதை பயன்படுத்துறது, அதை தாண்டி பயன்படுத்துறது கிடையாது. அதே போல அல் கிராஅத்துல் ஜதீத் அல் தஅவீலுல் மத்மூம், இதெல்லாம் வந்து இந்த புதிய முஆரதாத் ஃபிக்ரியா தான். அல் கிராஅத்துல் ஜதீத் லின் நுசூஸ் ஷர்இய்யா, புதிய வாசிப்பு, குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை ஒரு மீள் வாசிப்பு செய்தல் அல்லது புதிய வாசிப்பு செய்தல். அதில் நிறைய கொள்கை எல்லாம் வீகுது, ஆச்சரியமான கருத்துக்கள் எல்லாம் வீகுது. அப்படின்னா சில நவீன ஐரோப்பாவில் தோன்றின சில சித்தாந்தங்கள் எப்படின்னு கேட்டால், அவர்கள் சொல்வார்கள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை ஒவ்வொருத்தரும் அவரவர் விரும்பின மாதிரி விளங்கலாம், இப்படித்தான் அதை விளங்குவோம், யாரும் என்ன கட்டுப்பாடு போட முடியாது, அதை எழுதினவர் கூட கட்டுப்பாடு போட முடியாது, அப்படி என்றெல்லாம் புதினமான கொள்கைகள் எல்லாம் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது வந்து என்ன, அத்தஸ்லீம் லின்னஸ் ஷர்இ வல் முஆரதத்து பில் வாक़ி, நடைமுறையை வைத்து முரண்படுதல், நடைமுறையை வைத்து நடைமுறைக்கு மாற்றமா இந்த நஸ் இருக்குது, எனவே அந்த நஸ்ஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த நஸ்ல வரக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வாதம். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம், மகாசிது ஷரியா, மகாசிது ஷரியாவை வைத்து முரண்படுதல், மகாசிது ஷரியாவை வைத்து முரண்படுதல், அது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. மகாசிது ஷரியா என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அதே போல ஹிலாஃப், ஃபிக்ஹ் கலையில் இருக்கக்கூடிய ஹிலாஃபை வைத்து மார்க்க ஆதாரத்துக்கு கட்டுப்படாமல் பின்வாங்குதல், அதாவது மார்க்க ஆதார சொன்ன மாதிரி வழி இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நேரடி ஆதாரத்தை காட்டினால் ஏதாவது ஒரு மதுஹபில் அப்படி முடிக்கலாம், திருமணம் முடிக்கலாம் என்று இருக்கிறது தானே, எனவே அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். இப்படி பல வடிவங்கள் முஆரதாத்
நஸ்ஸுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கான பல்வேறு வடிவங்கள் இதிலே காணப்படுகின்றன. நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது ஒரு 1000 இதை இன்ஷா அல்லாஹ் லேட் ஆகி பார்ப்போம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்ப நாங்கள் கடைசியா பார்த்த விஷயம் என்ன? யாருக்கு ஞாபகப்படுத்தலாம்? கடைசியாக நாங்கள் பார்த்தது கல்வி சலீம்னா என்ன? ரெண்டு விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள். தஸ்லீம் என்றால் என்ன? கல்வின் சலீம் என்று சொன்னால் என்ன? சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. தஸ்லீம் என்று சொன்னால் என்ன? தஸ்லீம் சொன்னால் முக்கியமான 4 விடயங்களை விட்டும் நாங்கள் நீங்கி இருக்க வேண்டும். 4 தவறுகளை விட்டும் நாங்கள் நீங்கி இருப்பதன் மூலமாகத்தான் அந்த தஸ்லீம் எங்களுக்கு ஏற்படும். சுபஹத்துன் துஆரிதுல் خبر. அப்படின்னா என்ன சுபஹத்துன் துஆரிதுல் خبرனா? எனக்கு எதிரான சந்தேகம். அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒரு விடயத்திலே சந்தேகம் ஏற்படுவது. அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒரு விடயத்திலே சந்தேகம் ஏற்படுவது. இப்படி இருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, இப்படி இருக்குமா என்று சந்தேகங்கள் ஏற்படுவது. 2வது அது அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் இருப்பதற்கான மன இச்சைகள். என்ன துஆரிதுல் இக்லாஸ்னா? துஆரிதுல் இக்லாஸ், இக்லாஸுக்கு மாற்றமான தவறான எண்ணங்கள், தவறான நோக்கங்கள். அடுத்தது அத்திராதுல் ஆதில் கதர வஷ்ஷரஅ. அப்படின்னா என்னத்துக்கு ஆட்சேபனை? கலா கதருக்கும் மார்க்க சட்டதிட்டங்கள் சம்பந்தமான ஆட்சேபனை அல்லது கதா கதருடைய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய விதிகள் விடயத்திலே ஆட்சேபனை தெரிவித்தல். இந்த 4 விடயங்களும் இருக்கக்கூடாது. அடுத்தது கல்வின் சலீம் என்று சொன்னால் முக்கியமான 5 விடயங்களை விட்டு உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது ஷிர்குன் யுனாக்கிது தௌஹீத், பித்அத்துன் துகாரிஃபு ஸுன்னah, ஷஹவத்துன் துகாரிஃபுல் அம்ர், கஃப்லத்துன் துஆரிது ذிக்ர், ஹவன் யுனாக்கிது தஜ்ரீத வல் இக்லாஸ். ரைட். இப்ப திரும்ப ஆசிரியர் அவர்கள் மீண்டும் அதற்கான பல ஆதாரங்களை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஆதாரங்கள். அதுல முதலாவது ஆதாரம் இந்த ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு என்ற வசனம். அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தஸ்லீம் என்பது எந்த அளவுக்கு காணப்பட்டது என்றால் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஒரு விடயத்தை அதுக்கு பின்னால் அதை பற்றி எந்த விதமான சந்தேகமோ தயக்கமோ காட்ட மாட்டார்கள். அவர்களை விட தஸ்லீம்ல உயர்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதற்கான தெளிவான சாட்சியத்தை கூறுகிறான். எப்படி சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காஃபிர்கள் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்ன பொழுது, குர்ஆன் வசனங்களை சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا
ஈதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில். அப்படின்னா என்ன என்னத்தியாம் அப்படின்னா சொல்லுங்களே. அப்படின்னா என்ன வசனத்துடைய கருத்து என்ன? ஓய்னத்துல அல் குர்ஆன் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அல்லாஹ் எங்களை சந்திப்பதை ஆதரவு வைக்காத அந்த காபிர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஈதி பிகுர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்தில். நபியே இந்த குர்ஆன் கொண்டு வந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க சொல்ற இந்த வசனம் எங்களுக்கு சரி வராது, இல்லாட்டி அதுல கொஞ்சம் மாற்றத்தை செய்ய, என்ன கொஞ்சம் மாற்றங்களை செய்து விடுங்கள், அல்லது வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? குல் மா யகூனு லீ அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. எனது விருப்பப்படி இதனை மாற்றுவதற்கு எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை. எது எனக்கு சொல்லப்படுகிறதோ அதை மாத்திரம்தான் நான் பின்பற்றுகிறேன். இன் அத்தபிஉனா என்ன? இன் அத்தபிஉனா என்ன? நான் பின்பற்ற மாட்டேன். இல்லா மா யூஹா இலை. இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம். அப்படி நான் செய்தால் அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனை எனக்கு கிடைப்பதை நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னார்கள். எனவே இப்படித்தான் எங்களுடைய காலத்திலும் வந்து நாங்கள் மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை மாற்றுங்க, கம்ப்ரமைஸ் பண்ணுங்க, விட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் என்ன நாங்கள் அப்படி செய்வதற்கு முன் வரக்கூடாது. அப்படி செய்வதற்கு அதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நஸ்ஸுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம். அடுத்து சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நஸ்ஸுக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது என்பது கிட்டத்தட்ட 10 சம்பவம் ஆதாரமாக சொல்கிறார். 10 சம்பவங்களை ஆதாரமாக சொல்கிறார். முதலாவது சம்பவம் யாரை தெரியும்? முதலாவது சம்பவம் மதுபானம் ஹராமாக்கப்பட்ட சம்பவம். அப்படித்தானே? அது உடனடியாக மதுபானம் என்பது அவர்களுடைய இரத்தத்திலே ஊறி இருந்த ஒரு விஷயம். மதுபானம் என்பது அந்த காலத்தில் உள்ள மக்களுடைய உடம்பிலே இரத்தத்தோடு கலந்திருந்த ஒரு விஷயம் தான் அந்த மதுபானம் என்பது. எனவே அதை விடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனாலும் அல் குர்ஆனுடைய ஃபஹல் அன்தும் முன்தஹூன் சூரத்துல் மாஇதாவுடைய 91வது வசனம் இறங்கிய உடனே எல்லோருமே யாரும் விதிவிலக்கு இல்லாமல் தளர்ந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அபூ தல்ஹாவுடைய வீட்டிலே அவருடைய தாயுடைய கணவன் அபூ தல்ஹா என்று சொன்னால் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய கணவன் தான் அபூ தல்ஹா. தந்தை மரணித்தவுடன் அபூ தல்ஹாவை அவருடைய தாய் முஸ்லிம் திருமணம் செய்திருந்தார்கள். அவருடைய வீட்டிலே இருந்து நான் மக்களுக்கு நான் மதுபானம் பரிமாறிக்கொண்டு வந்தேன் சொல்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுனாதி ரசூலுல்லாஹ் ஒருவரை அனுப்பி மதுபானம் தடை செய்யப்பட்டு விட்டது என்று அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார். உடனே அபூ தல்ஹா என்ன சொன்னாரு? வெளியே சென்று அனைத்தையும் கொட்டி விடுவீராக, அனைத்தையும் அப்படியே கொட்டி விடுவீராக. நான் வெளியே சென்று அப்படியே பெரும்பெரும் பிறர்கள் இருந்ததெல்லாம் கொட்டிவிட்டேன். அது மக்காவுடைய மதீனாவினுடைய சாலைகளில் அப்படியே வழிந்தோடியது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாடு. எனவே இவ்வளவு மதுபானங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சிந்திக்கவில்லை. உடனடியாக நடைமுறைப்படுத்தினோம். நாங்கள் 1000 முறை யோசிப்போம். அப்படித்தானே? ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது செய்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறோம், யாராவது இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுல 1000 யோசனை எங்களுக்கு வரும். அப்படித்தானே? இதை விடுவோமா இல்லையா, என்ன செய்வோம், அதுக்கு வேற விளக்கம் நீக்குமா, இன்னொருத்தர ஃபத்வா கேட்டு பார்ப்போமா, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் சஹாபாக்களுக்கு வரவில்லை. உடனடியாக கட்டுப்படக்கூடிய பண்பு. அதே போல முக்கியமான ஒரு சம்பவம் தான் என்ன சம்பவம்? கிபிலா மாற்றப்பட்ட சம்பவம். கிபிலா மாற்றப்பட்ட சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் பக்கராவுடைய அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 1.5 பக்கங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 1.5 பக்கங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
அதிலே திருப்பி திருப்பி அல்லாஹ் தஆலா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி, இதில் 5-6 முறைகள் நினைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அறிஞர்கள் சிலர் கேட்கிறார்கள், ஒரு நாளும் இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவது கிடையாது. ஒரு முறை சொல்லுவான், அவ்வளவுதான். ஆனா கிப்லாவை மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு 1.5 பக்கத்திலே பல தடவைகள் திரும்ப 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 ஏன் சொன்னான் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? கிப்லா மாற்றப்பட்டதில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தில் முதல் சட்டம் மாற்றப்பட்டது கிப்லாவுடைய விஷயம் தான். இஸ்லாத்தில் நஸ்க் பண்ணப்பட்ட முதல் சட்டம் கிப்லா மாற்றின சட்டம். அப்ப இதுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடையாது. ஒரு சட்டம் சொல்லப்பட்டு அது மாற்றப்படுவது என்பது அது அவருடைய பழக்கத்திலே இல்லாத, அவர்களுக்கு தெரியாத ஒரு விடயம். எனவே அது மக்களுடைய உள்ளத்துக்கு மிக சிரமமாக இருந்த ஒரு விடயம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த சிரமத்தை கவனத்தில் கொண்டு திரும்ப திரும்ப வலியுறுத்தி அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அந்த விடயத்திலும் எங்களுக்கு தெரியும், சிலர் முர்த்தத்தாக மாறினார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம் கிப்லா மாற்றின விடயத்தில். எனவே அதற்கு கட்டுப்படுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எங்களுக்கு தெரியும், சிலர் தொழுகையில இருக்கும் பொழுதே அப்படியே மாறினார்கள். அப்படித்தானே? சில சஹாபாக்கள் தொழுகையில இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ்வோடு தொழுது விட்டு சென்ற ஒருவர் கிப்லா மாற்றப்பட்டு விட்டது என்று அவருடைய ஊரிலே போய் சொல்கிறார். அவர்கள் தொழுது கொண்டிருந்தவாறே அப்படியே கிப்லாவை மாற்றுகிறார்கள். அந்த அளவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அவரிடத்தில் காணப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹ் ஒரு முறை தனது பாதனையிலே அழுக்கு இருப்பதன் காரணமாக அதனை கலட்டி வைத்தார்கள். தொழுகையிலே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? உடனடியாக கலட்டி விட்டார்கள். ஏன், எதற்கு என்றெல்லாம் கேட்கவில்லை. அத மாதிரி இந்த 4வது சம்பவம், பெண்களுக்கு ஹிஜாப் கடமையாக்கப்பட்ட சந்தர்ப்பம். பெண்களுக்கு ஹிஜாப் கடமையாக்கப்பட்ட சந்தர்ப்பம். உடனடியாக தமது ஆடைகளை கிழித்து அவர்கள் தம்மை மறைத்துக் கொண்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபா பெண்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த உதவித்தொகையை நிறுத்துவதாக சத்தியம் செய்தார்கள். இதற்கு பின்னால் நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினான், அப்படி நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று இறக்கிய உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டார்கள். அதெல்லாம் பெரிய சம்பவம். புறமாக ஒரு உரை இருக்கிறது, ஹாகதா தஅல்லக ஜீலு ஸஹாபா, ஹாகதா தஅல்லக ஜீலு ஸஹாபா. அதுல இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்றாரு. அடுத்ததாக 6வது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பம். ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பம் சஹாபாக்களுடைய அந்த தஸ்லீம், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்திய ஒரு சந்தர்ப்பம் தான் அது. இப்படி பல சம்பவங்களை ஆசிரியர்கள் தொடர்ந்து குறிப்பிடுகிறார்கள். அவற்றை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். 2வது அந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், சுன்னா மார்க்க ஆதாரம் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான அடுத்த விடயம், இந்த சுன்னாவை மார்க்க ஆதாரமாக எடுப்பதிலே மாற்று கருத்து தெரிவிப்பவர்களுக்கான மறுப்பு. மாற்று கருத்து தெரிவிப்பவர்களுக்கான மறுப்பு. சுன்னாவுடைய விடயத்திலே மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் பல தரப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு தரப்பல்ல, பல தரப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒருவருக்கு மறுப்பு சொல்லும் பொழுது அவர் என்ன கொள்கையில இருக்கிறார் என்பதை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு மறுப்பு சொல்ல முன்னால அவர் எந்த கொள்கையிலே இருக்கிறார், அவருடைய பின்னணி என்ன என்று தெரியாமல் நாங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அந்த உரையிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லாமல் சென்றுவிடும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் எப்படியான கூட்டங்கள் இதிலே காணப்படுகிறார்கள். முதலாவது கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் அல் குர்ஆனியூன் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். உண்மையில் அந்த பேர் அவர்களுக்கு பொருத்தமற்றது, ஆனாலும் அடையாளப்படுத்துவதற்காக அப்படி சொல்லப்படுகிறது.
சுன்னா மார்க்க ஆதாரமே அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள். எப்படி? சுன்னா மார்க்க ஆதாரமே அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய பார்வையிலே ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் அவர்களுடைய கொள்கை. குர்ஆனியங்களுடைய ஏன் அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆன் மாத்திரம் எங்களுக்கு போதுமானது என்பதுதான் அவருடைய வாதம். ஆனால் அவர்களுடைய வாதங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அவைகள் எதுவுமே பொருத்தமற்ற பலவீனமான, அனைத்துமே பலவீனமான வாதங்களாகத்தான் காணப்படுகின்றன. ஏற்கனவே நாங்கள் பல ஆதாரங்களை பார்த்திருக்கிறோம். சுன்னாவும் மார்க்க ஆதாரங்கள் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமான ஆதாரம் என்ன? குர்ஆனியங்களுக்கு மறுப்பு சொல்வதற்கு பொருத்தமான மிக முக்கியமான ஆதாரம் என்ன? சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்பதை நிரூபிப்பதற்கு وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காக உங்களுக்கு நாங்கள் போதனைகளை இறக்கியிருக்கிறோம். நீங்கள் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வேதத்தை உங்கள் மீது நாங்கள் இறக்கியிருக்கிறோம் என்ற பல வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றன. எனவே இந்த வசனங்கள் என்ன சொல்கின்றன? ரசூலுல்லாவுக்கும் அந்த தெளிவுபடுத்தக்கூடிய, விளக்கம் வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது என்பது ஒரு பதில். இரண்டாவது என்ன? உங்களுடைய வாதப்படி என்ன செய்ய முடியாது? குர்ஆனிலே உள்ள பல சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த குர்ஆனியங்களை நீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனியங்கள் அவர்கள் இந்தியாவிலே தான் தோன்றுகிறார்கள். இந்தியாவிலே தோன்றி எகிப்துக்கு சென்று அப்படித்தான் அந்த கொள்கை பரவுகிறது. இன்றும் இருக்கிறார்கள். இன்றும் சிலர் இருக்கிறார்கள் இந்தியாவிலே. குறிப்பாக படித்த மட்டத்தில் உள்ளவர்கள் தான் இதில் இருப்பார்கள். நன்கு படித்த புத்திஜீவி மட்டத்தில் உள்ளவர்கள், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், இப்படியான ஆட்கள் தான் இந்த மாதிரி கொள்கையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இவர்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற விருப்பமில்லை. இவர்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு விருப்பம் கிடையாது. இஸ்லாத்தை பின்பற்றுவதில் சுன்னாலதான் எல்லாமே இது. மார்க்க சட்ட திட்டங்கள் அனைத்துமே சுன்னாலதான் நீக்குது. அப்ப இவர்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தம்மை முஸ்லிம் அல்ல என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய குடும்பங்கள், உறவுகள், ஊராக்கள் எல்லாருமே முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்கள் இல்லை என்று சொன்னால் நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம், நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டாது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே இரண்டும் கெட்ட நிலைமை அவர்களுடைய. அப்ப இப்படியானவர்கள் கண்டுபிடித்த ஒரு தந்திரம் தான் இது. இப்படியானவர்கள் கண்டுபிடித்த ஒரு தந்திரம் தான் இது. அதாவது இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருக்க வேண்டும், முஸ்லிம்களாகவும் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொண்டா நாங்கள் பெருசாக அமல்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பெரிதாக அமல்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அப்ப குர்ஆன்லையும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குதானே அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் சுன்னாவை விளக்கமாக எடுக்காட்டி அதுக்கெல்லாம் வேற விளக்கம் சொல்லிட்டு போய்த்திடலாம். தொழுகண்டா அதுக்கு வேற ஒரு விளக்கம், ஜக்காத்துனா வேற ஒரு விளக்கம், நோமுண்டா வேற ஒரு விளக்கம், ஹஜ்ஜுண்டா வேற ஒரு விளக்கம், இப்படி பல்வேறு விளக்கங்களை அமல் செய்யாமல் இருப்பதற்கு அவர்கள் சொல்லிவிட்டு தப்பி சென்று விடுவார்கள். அப்ப எனவே அவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதுதான் அவர்களுடைய கொள்கை. இஸ்லாத்தை அழிப்பதுதான் கடைசியிலே அதனுடைய முடிவு, இறுதி முடிவு அங்குதான் போய் முடியும். இஸ்லாத்தை பின்பற்றவே முடியாது. ஏனென்றால் சுன்னாவிலே தான் அனைத்து அதிகமான சட்டதிட்டங்கள் வருகின்றன. அப்ப இது யாருடைய கொள்கை? இந்த குர்ஆனை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை ஹவாரிஜிகள் உடைய கொள்கை. இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹவாரிஜிகளை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் மக்களை காஃபிர்கள் என்று சொல்லிவிட்டு லா யக்பலூன خبر احد عن النبي صلى الله عليه وسلم, எல்லாரும் காஃபிர்னா ரசூலுல்லாஹ்ட்ட தகவல் சொல்ற எல்லாரும் காஃபிர் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஃபலம் யாரிஃபு லிதாலிக, எனவே அவர்கள் எல்லாரையும் காஃபிராக்கினதுனால ஹதீஸ்கள் எதுவுமே அவர்களுக்கு இல்லை. ஃபலம் யாரிஃபு லிதாலிக ஷைஅன் மின் சுன்னத்திஹி வ அஹ்காமிஹி அல் முபய்யினதி லிமுஜ்வலி கிதாபில்லாஹ் வல் முக்பிரதி அன் முராதில்லாஹி
மின் ஹிதாபிஹி ஃபி தன்ஸீலிஹி. எனவே குர்ஆனில் வரக்கூடிய சட்டதிட்டங்களுக்கான விளக்கங்களை அவர்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வழி இல்லை. எனவே இது கவாரிஜிகள் அவர்களின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட கொள்கை என்பதாக இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சுன்னாவை முழுக்க எடுக்காமல் விடுவது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இந்த குர்ஆனிங்களுக்கான ஒரு மறுப்பு காணப்படுகிறது. முதலாவது அவர்களுக்கான மறுப்பை ஆசிரியர்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்தில் முதலாவது மறுப்பாக அவர் சொல்லக்கூடிய மறுப்பு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு முன்னறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதுதான் அலா ஹல் அஸா ரஜுலுன் யப்லுகுல் ஹதீஸு அன்னி வஹுவ முத்தகியுன் அலா அரிகதி. தனது கட்டிலே சாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எனது ஹதீஸ் வரும். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்வார்? பைனனா வ பைனகும் கிதாபுல்லாஹ், எங்களுக்கு உங்களுக்கு இடையிலே குர்ஆன் இருக்கிறது. ஃபமா வஜத்னா ஃபீஹி ஹலாலன் இஸ்தஹலல்னாஹு வமா வஜத்னா ஃபீஹி ஹராமன் ஹர்ரம்னாஹு, அதில் உள்ள ஹலாலை ஹலாலாக்கிக் கொள்வோம், ஹராத்தை ஹராமாக்கிக் கொள்வோம் ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லுவார். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? வ இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி கமா ஹர்ரமல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஹராமாக்கியதும் அல்லாஹ் ஹராமாக்கியது போன்றுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இப்படி ஒரு கூட்டம் கியாமத் நாளையிலே வரும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒரு பண்பு யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதாக சொல்கிறார். ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுர்மத்து அஹாதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹுர்மத்தி கிதாபில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய கண்ணியம் அதற்கும் இருக்கிறது, அதற்குரிய புனிதம், வேதத்திற்குரிய புனிதம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களுக்கும் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் என்ன சொல்றாரு ஆசிரியர்? காலல் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் முஅல்லிகன். என்ன முஅல்லிகன்னா என்ன கருத்து? எதுக்கு தாலிக் செய்யுது? முஅல்லிக்னு சொன்னா கொமெண்டேட்டருக்கு சொல்ற. பொதுவா அந்த அறிவிப்பாளர்களாக கடமையாற்றுவாங்க போட்டியிலாம், அரபு மொழியில முஅல்லிக்னா அவருக்கு சொல்லப்படும். இந்த இடத்துல என்ன கருத்து? அதாவது மேல ஹம்மாத் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி கருத்து வருவதானே, அதற்கு ஒரு விளக்கம் சொல்வதுதான் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ். மேல உள்ள அந்த நஸ்ஸுக்கு அந்த கூற்றுக்கான ஒரு விளக்கமாக பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதான் முஅல்லிக் என்ற கருத்து இடத்துல ஒன்றுக்கு விளக்கம் சொல்றது. வ இன்னமா அராத ஃபீ மஅரிஃபத்தி ஹக்கிஹா. அப்ப ஹதீஸ்கள் அனைத்துமே குர்ஆனை போன்ற புனிதம் பொருந்தியது என்றால் அவருடைய கருத்து என்ன? வ இன்னமா அராத ஃபீ மஅரிஃபத்தி ஹக்கிஹா, அதனுடைய உரிமை, அதற்குரிய தகுதி, அதற்குரிய புனிதம், அதனை பின்பற்றுவது, இவைகள் அனைத்திலுமே குர்ஆனை போன்றது என்பதுதான் அவருடைய கருத்து என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். முஅல்லிக்னா அதான் கருத்து இடத்துல. ரைட். அடுத்த இரண்டாவது பதில் என்ன? முதலாவது பதில் இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், ஏற்கனவே சொன்ன முன்னறிவிப்பு. அடுத்த இரண்டாவது பதில் என்ன? வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்தவற்றை அவர்கள் தடை செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வும் தடை செய்வதாக சொல்கிறான், ரசூலுல்லாஹ் தடை செய்வதாகவும் சொல்கிறான். அப்ப குர்ஆன் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எனவே குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னஹும் மார்க்க ஆதாரம் தான் என்பதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது. அடுத்ததாக மூணாவது மறுப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சுன்னாவை குர்ஆனுடைய விளக்கமாக சுன்னாவை மாற்றி வைத்திருக்கிறார் என்பது என்ன? குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனிலே நேரடியாக நஸ்ஸுல் குர்ஆன் என்ன
நஸ்ஸுல் குர்ஆன் என்ன என்ன அமைதியாகிறலாம். குர்ஆனிலே நேரடியாக என்ன வந்திருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்தது என்று வந்திருக்கிறது. யாரெல்லாம் குர்ஆனை நம்புவார்களோ ஃபமன் ஆமன ஹக்கன் பில் குர்ஆனி வஜப அலைஹி அன் யுமின பிஅன்ன ஸுன்னத ஹிய பயானுன் லஹு. யாரெல்லாம் குர்ஆன் இறைவேதம் என்று ஏற்றுக்கொள்வார்களோ, மார்க்க ஆதாரம் என்று ஏற்றுக்கொள்வார்களோ, அவர்கள் கட்டாயம் சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான் என்று ஏற்றுக்கொள்வது கட்டாய கடமை. அப்படி இல்லை என்றால் குர்ஆனை தான் ஏற்றுக்கொண்டதாக கூறும் அவருடைய வாதம் பொய்யானது. நான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற அவருடைய வாதத்தில் அவர்கள் பொய்யர்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. எனவே குர்ஆனை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலே சுன்னாவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படித்தானே? குர்ஆனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலே சுன்னாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாமல் நான் குர்ஆனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஏனென்றால் குர்ஆனிலே பல இடங்களில் சுன்னாவை பின்பற்றுமாறு மிக தெளிவாக வழிகாட்டல்கள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே நான் கிபிலா மாற்றிய ஒரு சம்பவம் சொன்னதானே, கிபிலா மாற்றிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலையும் சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்ன? கிபிலா மாற்றிய சம்பவத்திலே முதல்ல ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதுக்கு கிபிலா மக்காவில் மக்கள் மாற்றப்பட்டதாக குர்ஆன்ல வருது. அப்படித்தானே? இதிலேயே ஆதாரம் இது என்ன? சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான் என்பதற்கு என்ன? வேற மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தொழுமாறு குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் அங்கதான் தொழுது இருந்தாங்க. அப்படித்தானே? அப்ப கிப்லா மாற்றப்படுவது ரசூலுல்லாஹ் வேறொரு திசையின் பக்கம் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த வேறொரு திசையின் பக்கம் எதை வைத்து தொழுதார்கள்? குர்ஆன் இல்ல. அப்ப இன்னொரு வஹீயின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹ் செய்திருக்க வேண்டும். அது என்ன? அதுதான் சுன்னா. அதுதான் சுன்னா. எனவே அதிலே எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. இப்படி நிறைய குர்ஆன்ல சில விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் அல்லாத, அதாவது குர்ஆன் அல்லாத வகையும் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அவைகள் இவர்களுக்கான மிக தெளிவான மறுப்புகள். ரைட், இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் இல்லை இந்த பகுதி. இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் செல்வோம். இதுதான் சிக்கலான பகுதி. சுன்னாவின் சிலவற்றை எடுத்து சிலவற்றை மறுப்பது, சிலவற்றை எடுத்து சிலவற்றை மறுக்கக்கூடியது. அவர்களிடத்திலே சுன்னா மார்க்க ஆதாரம் தான். ஆனால் எந்த சுன்னாவை எப்பொழுது மார்க்க ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதில் தான் பலவிதமான பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது கூட்டம் யாரு? மாற்று கருத்தாளர்கள். யாரு? மையக்பலுல் முத்தவாத்திரா வயருத்துல் ஆஹாத். முத்தவாத்திரான ஹதீஸை எடுத்துக்கொண்டு ஆஹாதான ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். முத்தவாத்திர்னா என்ன? ஆஹாதுனா என்ன? ஆஹாதுனா ஆஹாதுனா என்ன? தனிச்சு அறிக்கிறதா? சிலர், அதாவது பலர் வழி செய்திகள், சிலர் வழி செய்திகள். அப்படித்தான் முத்தவாத்திர் என்று சொன்னால் பலர்களின் மூலமாக சந்தேகம் ஏற்படாத அளவுக்கு பலர் மூலமாக வரக்கூடிய செய்தி முத்தவாத்திர். ஆஹாத் என்று சொன்னால் சிலர் வழி செய்திகள் என்பதாக நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். அப்படித்தானே? அப்ப இந்த வாதம் ஒரு வாதம், ஒரு கூட்டம். முத்தவாத்திர் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம், ஆஹாதுகள் இருக்க மாட்டோம். அவர்கள் யாருன்னு சொன்னா அதாவது இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் எங்களுக்கு முத்தவாத்திராக பரம்பரையாக செய்து கொண்டு வருகிறோம். எனவே அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனைய அறிவிப்புகளை நாங்கள் அப்படி வராத சிலர் வழி செய்திகளை மாத்திரம் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதாக சொல்லக்கூடியவர்கள். இது தவறான ஒரு வாதம். ஏனென்றால் ஏற்கனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒருவர் அறிவித்தால் கூட, ஒருவர்
அறிவித்தால் கூட அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லா அறிஞர்களுடைய முடிவு என்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை இன்னும் சொல்லியிருக்கிறோம். லம் அஹ்ஃபது அன் ஃபுகஹாஇல் முஸ்லிமீன், லம் அஹ்ஃபது அன் ஃபுகஹாஇல் முஸ்லிமீன், முஸ்லிம் அறிஞர்கள் அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அன்னஹும் இஹ்தலஃபு ஃபீ தஸ்பீத் ஹபரில் வாஹித், ஒருவருடைய செய்தியாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதில் அவர்கள் கருத்து வேற்றுமை பற்றதாக எந்த விதமான யாருமே கூறவில்லை, யாருமே எந்த ஒரு அறிஞருமே கூறவில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். وقال الخطيب البغدادي رحمه الله: وعلى العمل بخبر الواحد كان كافة التابعين ومن بعدهم من الفقهاء الخالفين في سائر أمصار المسلمين إلى وقتنا هذا. எல்லோருமே இந்த காலம் வரைக்கும், அவர்களுடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட, அது வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் யாருமே மாற்று கருத்து இதிலே தெரிவிக்கவில்லை. ஹதீஸை அப்படி பிரித்து பார்க்கவில்லை, முத்தவாத்திர் ஆகாது என்று அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. வலம் யபுல்குனா அன் அஹதின் மின்ஹும் இன்காருன் லிதாலிக வலா இஅ்திராதுன் அலைஹி, அவர்களில் யாருமே அதனை மறுக்கவில்லை, எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. எனவே எல்லோருடைய கருத்தின் அடிப்படையிலும் அதனை பின்பற்றுவது கட்டாயம் என்பதுதான் அதிலிருந்து எங்களுக்கு தெரிய வருகிறது என்பதாக அவர்கள் சொல்கிறார். மாற்று கருத்தில் யாராவது இருந்தால் எங்களுக்கு அது தெரிந்திருக்கும், தெரிய வந்திருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். இதுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருடைய கருத்தும். ஹதீஸ்கள் என்று சொன்னால் ஆதாரபூர்வமாக வந்துவிட்டால், அறிவிப்பாளர்கள் செய்ய எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால், ஹதீஸ் துறையிலே உள்ள விதிகளின் அடிப்படையில் எந்த குறையும் இல்லை என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எத்தனை பேர் அறிவித்தார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய முடிவு. அதுக்கு பல ஆதாரங்களை நாங்கள் சொல்ல முடியும், பல ஆதாரங்களை நாங்கள் சொல்ல முடியும். அதில் ஒரு ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்சியிலே காஃபிர்களுக்கு கடிதம் அனுப்பக்கூடிய நேரத்திலே, அதே போல ஆட்சியாளர்களை, கவர்னர்களை ஒவ்வொரு ஊருக்கும் நியமிக்கக்கூடிய நேரத்திலே, தாவாவுக்கு ஆட்களை அனுப்பும் பொழுதெல்லாம் தனிநபர்களைத்தான் ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறார்கள், தனிநபர்களைத்தான் ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறார்கள். முத்தவாத்திராக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் ஒரு கூட்டத்தை அனுப்பவில்லை. எனவே அந்த யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் அனுப்பின அந்த தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எல்லாம் காஃபிர்கள் தான். ஒருத்தர் போய் சொன்னார் எனவே ஏற்றுக்கொள்ளாத பிரச்சனை இல்லை, நீங்களாலும் இல்லை, எனவே ஒருத்தர் வந்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதன் மூலமாக நிரூபணமாகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பல சம்பவங்களை எங்க நாங்க பார்க்க முடியும். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியபஅஸ இல்லா வாஹிதன், ஒருத்தர் ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துக்கும் அனுப்பிக்கிறாங்க. அல் ஹுஜ்ஜத்து காயிமத்துன் பிஹபரிஹி, அவர் சொல்வதன் மூலமாகவே அந்த ஹுஜ்ஜா சாபித்தாகிவிடும். அலா மன் பஅஸஹு இன்ஷா அல்லாஹ், யாருக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார்களோ தகவலை கொடுத்து அவருக்கு எதிராக அந்த ஆதாரம் நிரூபணமாகிவிடும் என்பதாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ஏற்கனவே நாங்கள் பார்த்த குபாவிலே இருந்தவர்கள் ஒருவர் சொன்ன தகவலை கேட்டு கிபிலாவையே மாற்றினார்கள். தொழுகையிலே இருந்து அதே நேரத்திலே கிபிலாவை மாற்றினார்கள். இல்லை, ஆகாதான ஹதீஸை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்றால் ஒருவர் சொன்னதை கேட்டு என்ன செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மாறி இருக்கக்கூடாது, அவர்கள் மாறி இருக்கக்கூடாது. இது முதலாவது சாரார். யாரு? என்ன சாராருக்கான மறுப்பு? முத்தவாத்திரை மாத்திரம் தான் நாங்கள் பின்பற்றுவோம், ஏனைய ஹதீஸ்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கான மறுப்பு. அடுத்த ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், அவர்கள்ட்ட கபருல் ஆஹாத் ஆதாரம் தான், ஆனால் அது ஃபிக்ஹ் சட்ட திட்டங்களை மாத்திரம் தான் அவர்கள் எடுப்பார்கள், ஃபிக்ஹ் சட்ட திட்டங்களை மாத்திரம் எடுப்பார்கள். அகீதாவுடைய விடயத்திலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள், அகீதாவுடைய விடயத்திலே எடுக்க மாட்டார்கள். இது யாருடைய முத்தஸிலாக்கள், ஷரியாக்கள், மாத்ரிதியாக்கள் இது போன்ற அகீதாவிலே தவறான சிந்தனையில் உள்ளவர்களுடைய கருத்து தான் இது. ஏனென்றால் அவர்களுடைய பல கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த ஹதீஸ்களை எடுத்தால் அவருடைய நிறைய கொள்கைகளை அவர்கள் மாற்ற வேண்டி ஏற்படும் என்ற காரணத்தினால் அப்படியான ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், الأحاديث الصحاح من رواية الآحاد تفيد العلم المظلوم لا العلم المستيقن. 100க்கு 100 உறுதியான செய்தியை அது எங்களுக்கு சொல்ல மாட்டாது. எனவே அவர்கள் சொல்கிறார்கள், وقد اتفق علماؤنا على العمل بها في فروع الشريعة. மார்க்கத்தினுடைய
ஃபுரூஆன விடயங்களைத்தான் அதை நாங்கள் அமல் செய்ய வேண்டும். ورأيت قلة من الظاهرية والحنابلة يرون العمل بالآحاد في القضايا القطعية وإذا أن هذا رأي مردود. மார்க்கத்திலே உறுதியாக நம்ப வேண்டிய விடயங்களிலும் ஆஹாதான ஹதீஸை எடுத்து நடைமுறைப்படுத்தலாம் என்று சிலர் சொல்வதை நான் கண்டிருக்கிறேன். அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்பதாக இந்த தவறான கருத்தை சொல்லக்கூடிய சிலர் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன இறுதியாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அகாயிதுனா தஅதமிது அலா நுசூஸின் முத்தவாத்திரா, முத்தவாத்திரான நஸ்களின் அடிப்படையில் தான் எங்களுடைய அகீதாக்கள் அமைந்திருக்கின்றன. சவாவும் கான தவாத்திரு லஃப்தியன் அவ் மஅனவியன், லஃப்தியாகவோ மஅனவியாகவோ இருந்தாலும் முத்தவாத்திராக அந்த செய்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அதனை அகீதாவிலே ஆதாரமாக எடுப்போம் என்பதாக சொல்கிறார்கள். இவர்களுக்கான மறுப்பு என்ன என்று கேட்டால், இப்படி இரண்டாக பிரித்து பார்ப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்படி யாரும் சஹாபாக்களோ தாபீங்களோ தவா தாபீங்களோ எந்த ஒரு இமாம்களும் 4 மதுஹபுடைய இமாம்கள் கூட யாருமே அப்படியான ஒரு செய்தியை சொல்லவில்லை. இதனை கதரியாக்கள் முத்தஸிலாக்கள் போன்ற வழிகட்ட பிரிவினர்கள் தான் அதனை அந்த கருத்தை சொன்னார்கள். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஸ்ஸவாயிகுல் முர்ஸலா என்ற நூலிலே அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்கள், இன்ன ஹாதிஹில் அக்பார லவ் லம் துஃபிதில் யகீன, இதன் மூலமாக யகீன் எங்களுக்கு ஏற்படாவிட்டாலும் கூட, ஆஹாதான ஹதீஸ்களின் மூலமாக அது 100க்கு 100% எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாவிட்டாலும் கூட பெரும்பான்மையாக நாங்கள் அதனை நம்ப வேண்டும், பெரும்பான்மையாக நாங்கள் அதனை நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பி அல்லாஹ்வுடைய அஸ்மா சிவாத்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. எப்படி ஃபிக்ஹுடைய சட்டங்களை நாங்கள் ஆஹாதான ஹதீஸ்களின் மூலமாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதே போல அகீதா ரீதியான ஹதீஸ்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி வித்தியாசப்படுத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இவ்வாறு பிரித்து பார்ப்பது இஜ்மாஉல் உம்மா, இஸ்லாமிய சமுதாயத்தின் இஜ்மாவின் அடிப்படையில் பாத்திலான ஒரு கருத்தாகும். ஏனென்றால் இஸ்லாமிய உம்மத் அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இப்படியான ஆஹாதான ஹதீஸை ஆதாரமாக எடுத்து நடைமுறைப்படுத்தித்தான் வந்திருக்கிறார்கள். அகீதா ஃபிக்ஹ் என்று அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை. எல்லா மசாலாக்கள் மசாயில் அஸ்மா சிஃபாத் கதர் வல் அஹ்காம் எல்லா விடயங்களையும் சஹாபாக்கள் தாபீங்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். யாருமே முற்காலத்தில் இருந்த நல்ல அறிஞர்கள் அவ்வாறு பிரித்து பார்க்கவில்லை. எனவே அப்படி ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி மார்க்கத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறார்கள். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாகவே அதனை சொல்கிறார்கள். இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள். அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இந்த நஸ்ஸெல்லாம் மிக முக்கியமானது, மிக முக்கியமான நஸ்ஸுகள். வகுல்லுஹும் யதீனு பிஹபரில் வாஹிதில் அத்ல் ஃபில் இஅ்திகாதாத், நம்பிக்கையிலும் எல்லோருமே எல்லா அறிஞர்களுமே நம்பிக்கை சார்ந்த விடயங்களிலும் கூட ஹபருல் வாஹிதை ஆதாரமாக எடுத்துத்தான் இருக்கிறார்கள். எனவே யாராவது அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது நீங்கள் எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய விடயம் அல்ல, அனைத்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் எதிராக பேசக்கூடிய ஒரு வாதம், சொல்லக்கூடிய ஒரு வாதம். எனவே அவருடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களையும் கூட அதனை மார்க்கமாக தான் இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவரும் கருதி வந்திருக்கிறார்கள். ஜமாஅத்து அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னா ஜமாஅத் அந்த கருத்திலே தான் இருக்கிறார்கள். எனவே தம்மை அஹ்லு சுன்னா என்று வெறும் பேரை சொல்லிக் கொண்டிருந்து இந்த மாற்று கருத்தை கூறுவது என்பது எவ்வளவு தவறான ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு இதனால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இரண்டாவது மறுப்பு, இந்த வாதத்தின் அடிப்படையிலே அதிகமான நஸ்ஸுகளை நாங்கள் மறுக்க வேண்டி ஏற்படும். ஏன்? அது முத்தவாத்திராக வரவில்லை என்ற காரணத்தினால் அதை நாங்கள் மறுக்க வேண்டி ஏற்படும். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், முத்தவாத்திரான ஹதீஸை கூட மறுப்பார்கள், முத்தவாத்திரான பிரபலமான ஹதீஸை கூட மறுப்பார்கள். காரணம் என்ன? என்னுடைய பார்வையில் அது முத்தவாத்திர் அல்ல என்று சொல்லலாம், விஷயம் முடிஞ்சு. அப்படித்தானே? மூணாவது முக்கியமான விஷயம் என்று சொன்னால், நிறைய அகீதாவுடைய விடயங்கள் ஆகாதான ஹதீஸ்களின் மூலமாக வந்திருக்கிறது. அகீதாவுடைய நிறைய விஷயங்கள்
ஆகாதின் மூலமாக சிலர் வழிகளின் வழி மூலமாக வந்த ஹதீஸ்களின் மூலமாக இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவை அனைத்தையும் நாங்கள் மறுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால். அதுக்கு உதாரணமாக ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல இன்னும் நிறைய நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் இன்னும் நிறைய நபிமார்கள் எல்லாம் என்ற விடயங்கள் எதில் வந்திருக்கிறது? ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஆகாதான ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அவர்கள் நபிமார்கள் என்று தெளிவாக குர்ஆனிலே வரவில்லை. அவருடைய பெயர்கள் வந்திருக்கின்றன சில வேளை. ஆனால் அவர்கள் நபிமார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் விவரமாக சில ஹதீஸ்களிலே தான் வருகிறது. எனவே உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல் முக்கல்லம், அவர் ஒரு நபி என்ற அந்த வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆன்ல வருதுதான், ஆனால் நபி என்ற வார்த்தை அங்க வரல. அப்ப நபி என்றது வருவது ஹதீஸ்ல உதாரணமா. அப்ப எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்துடும், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து நபிமார்களை விட சிறந்தவர் என்ற கருத்து ஹதீஸ்லாம் வருது. அப்ப எனவே அதிலேயும் எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துவிடும். அது அக்கீதா, இதெல்லாம் அக்கீதாவோடு சம்பந்தப்பட்டது. அதே மறுமையில் அல்லாஹ்விடத்து ஷஃபாஅத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ், அதுவும் ஆஹாதான ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடியது. அதே போல ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் தனது உம்மத்திலே உள்ளவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ். அதே போல குர்ஆனை தவிர உள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு நிகழ்ந்த அற்புதங்கள், ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்கள், முஅஜிசாத்துகள், இவைகளை எல்லாம் நாங்கள் மறுக்க வேண்டி வரும். அதே நேரத்தில் கபருடைய நடைபெறக்கூடிய வழக்குமார்கள் கேள்வி கேட்பது, கபருடைய வேதனை, கபருடைய நெருக்குதல், இது போன்றவைகள் எல்லாம் ஆகாதான ஹதீஸ் தான். ஆகாதான ஹதீஸ் அக்கீதால நாங்கள் எடுக்க மாட்டோம்ல, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் மறுக்க வேண்டி வரும். அதே போல மறுமை நாளையிலே உள்ள மீசான் தராசு எப்படி இருக்கும்? மீசான் தராசுடைய அந்த 2 பக்கங்கள் இருக்கும். அதே சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை பற்றிய வர்ணனைகள், ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான ஹதீஸ்கள், எல்லாமே முத்தவாத்திர் அல்லாத ஹதீஸ்கள், இதெல்லாம் முத்தவாத்திர் இல்லாத ஹதீஸ்கள். அதே இது போன்ற நிறைய விடயங்களை மறுக்க வேண்டி வரும் என்பதை ஆசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். 3வது சாரார் யாரு என்றால், சுன்னாவை மார்க்க ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அதனை முழுமையாக ஏற்காதவர்களுடைய 3வது சாரார் யாருன்னு கேட்டால், பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை என்ற காரணத்தை வைத்து மறுக்கக்கூடியவர்கள். அது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு என்பது என்ன? அவர்களுடைய தவறான சிந்தனைகள், அவர்களாக உருவாக்கி வைத்துக் கொண்ட தவறான சிந்தனைகள், அந்த தவறான சிந்தனைகளுக்கு மாற்றமான ஹதீஸ்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதனை மறுத்து விடுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவர் என்ன சொல்கிறார்? மஸீஹுத் தஜ்ஜால் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ், அதை பற்றி சொல்லும் பொழுது இது தஜ்ஜால் என்று சொல்வது மூட நம்பிக்கைகள். தஜ்ஜால் என்று சொன்ன என்ன? மறுமை நாளுக்கு நெருக்கமாக வரக்கூடிய ஒருத்தன் அல்ல, அப்படி ஒருத்தன் வாழ்வதெல்லாம் கிடையாது. இது மூட நம்பிக்கைகளை பற்றி தான் சொல்லப்படுகிறது. மூட நம்பிக்கைகள், அதைத்தான் இந்த தஜ்ஜால் என்ற வார்த்தையை குறிக்கும் என்பதாக சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த தஹ்ரீமுல் மர்அதி, தஹ்ரீமு ஜவாஜில் மர்அதி அலா அம்மத்திஹா வ காலத்திஹா வ தஹ்ரீமு லஹ்மில் ஹுமுர் அல் அஹ்லியா, இது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்களே அவர்களுடைய பகுத்தறிவுக்கு அது பொருந்தவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் அதனை மறுக்கிறார்கள். இன்னும் சிலர் கல்லெறிந்து கொள்வது, விபச்சாரம் செய்தவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சட்டம், அல்லது விபச்சாரத்துக்கான கசையடி சட்டம், இவற்றையெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அதெல்லாம் இந்த எங்களுடைய பகுத்தறிவுக்கு நவீன காலத்துக்கெல்லாம் பொருந்தவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுவும் தவறான ஒரு வாதம். அது
பகுத்தறிவுக்கு யாருடைய பகுத்தறிவுக்கு மாற்றமானது என்று நாங்கள் சிந்தித்தால் அந்த வாதம் நிற்க மாட்டாது. எங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வந்து இரும்பு பறக்குதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இரும்பு பறக்குது இல்லை மிதக்குதுன்னு யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க, அப்படித்தானே? ஆனால் இன்றைக்கு அது ஒரு சர்வசாதாரண விஷயம். எனவே பகுத்தறிவு என்பது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், ஆளுக்கால் மாறும். அப்போ ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்கு கூட அவன் சிறுவயதில் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவனுடைய மண்டைப்படாது, அப்படித்தானே? ஆனால் அவன் பெரியவனாகினோடனே அவனுக்கு அது புரிய வரும். எனவே மனிதனுடைய பகுத்தறிவை வைத்து நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, ஹதீஸ்களை நிராகரிப்பது என்பது பொருத்தமற்ற ஒரு வாதம். ஏன்னா மனித அறிவு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது. மனித அறிவு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அதனால் ஒரு எல்லையை தாண்டி சிந்திக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவு என்பது அது எல்லைக்கு அப்பாற்பட்டது. அடுத்ததாக நான்காவது சாரார், அவர்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். எதை அடிப்படையாக வைத்து? அவர்கள் நவீன கண்டுபிடிப்புகளை வைத்து, நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வைத்து, அல்லது கண் முன்னால் தெரிவதற்கு நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை வைத்து அவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள். உதாரணமாக என்ன, கொசுவினுடைய ஒரு இறக்கையிலே அல்லாஹு தஆலா நஞ்சையும், இன்னொரு இறக்கையிலே அல்லாஹு தஆலா அதற்கான தீர்வையும் குணத்தையும் வைத்திருக்கிறார் என்று அந்த ஹதீஸையும் சிலர் என்ன செய்வார்கள், அது புத்திக்கப்படவில்லை, அறிவுக்குப்படவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். ஒரு காலத்திலே மறுத்துவிட்டார்கள். ஆனால் பின்னால் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து அப்படி அந்த ஹதீஸை இடம்பெறுவது போல உண்மையிலே ஒரு இறக்கையிலே அதில் நஞ்சும், இன்னொரு இறக்கையிலே ஒரு இறக்கை நோயும், அடுத்த இறக்கையில் அதற்கான நிவாரணமும் இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டது. எனவே அதை இந்த விஞ்ஞான விளக்கங்களை வைத்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நாங்கள் ஹதீஸ்களை மறுப்பது பொருத்தமற்றது. விஞ்ஞானம் ஒரு நாளைக்கு ஒரு கதையை சொல்லும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கதையை சொல்லும். எனவே அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் முடிவெடுக்க முடியாது. இந்த ஹதீஸை இந்த மறுக்கக்கூடிய இந்த சிந்தனை வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது. தாபீன்களுடைய சலஃபுகளுடைய காலத்திலே இருந்தே இருக்கிறது. நாங்கள் அதனால் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக முக்கியமாக அந்த துறைக்கு பங்காற்றியவர்கள். ஹதீஸ் மறுப்புக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்தவர்கள் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ். அதேபோல இமாம் அபு முஹம்மது இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது தஅவீல் முக்தலஃபில் ஹதீஸ் என்ற அந்த நூலிலே இது சம்பந்தமான மறுப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்த துபாபாவுடைய ஹதீஸ், இந்த கொசுவினுடைய ஹதீஸ் சம்பந்தமாக அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், வனஹனு நகூலு இன்ன ஹாதல் ஹதீஸ ஸஹீஹுன், நாங்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறோம். வனகூலு இன்ன மன் ஹமல அம்ர தீனி அலா மா ஷாஹத فجعل البهيمة لا تقول والطائر لا يسبح والذباب لا يعلم موضع السم وموضع الشفاء واعترض على ما جاء في الحديث مما لا يفهمه فقال كيف يكون قيراط مثل أحد وكيف لقي آدم وموسى صلى الله عليه وسلم حتى تنازعا في القدر وبينهما أحقاب وأين تنازعا. அதாவது இந்த துபாபாவுடைய ஹதீஸ், அதே போல உஹது மலையில் நன்மை கிடைக்கும் என்று வரக்கூடிய ஹதீஸ், அதுபோல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கால வித்தியாசம் இருக்கிறது. எப்படி அவர்கள் சந்திக்க முடியும், எங்கே சந்தித்தார்கள், எப்படி சந்தித்தார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடிய சிலரை பார்த்து அபு முஹம்மது இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு முன்ஸலிஹும் மினல் இஸ்லாம், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான். غير أنه يستتر بمثل هذا وشبهه, இவருக்கு இஸ்லாத்தில் சந்தேகம், அதனால தான் இது போன்ற சில பொருத்தமற்ற வாதங்களை வைத்து அவர் இஸ்லாத்தை குறை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஏதாவது ஒன்றை மறுத்தாலும் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் மறுத்ததற்கு சமன் என்பதாக சொல்கிறார்கள். இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இது சம்பந்தமான மிக ஆழமான வைத்திய கருத்துக்களை எல்லாம் கூறி இந்த கொசு சம்பந்தமான கொசுவுடைய இறக்கையில் உள்ள அந்த நோய் நிவாரணம் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
இறுதியாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். வைத்தியத்துறையின் அடிப்படையிலே அல்லது விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே இந்த ஹதீஸை நாங்கள் நிரூபிப்பது எங்களுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. எங்களுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸாக எங்களுக்கு கிடைத்துவிட்டால் அது போதுமானது என்பதாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் சுன்னா சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ். சுன்னா சம்பந்தமான மாற்றுக்கருத்து தெரிவிப்பவர்களுக்கான மறுப்புகள் இது மிக மிக சுருக்கமான மறுப்புகள் தான். இதைவிட மிக விவரமான மறுப்புகள் எழுதப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை நாங்கள் கட்டாயமாக நவீன காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை நாங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டும். அதிலே எங்களுடைய தமிழகத்திலே கேட்கப்படக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கான மறுப்புகள் எல்லாம் அதிலே மிக தெளிவாக அந்த நூல்களிலே காணப்படுகிறது. அந்த பேர் லிஸ்ட் இன்ஷா அல்லாஹ் நான் புத்தக நூல்களுடைய பெயர்களை இன்ஷா அல்லாஹ் நான் குழுமத்திலே அனுப்பி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நூல்களை நீங்கள் டவுன்லோட் செய்து அதில் ஒவ்வொரு நூல்களும் ஒவ்வொரு தரமுடைய நூல்கள். சில நூல்கள் உலமாக்களுக்கு மாத்திரம் பொருத்தமான ஆழமான ஆய்வுகளை கொண்ட நூல்கள். இன்னும் சில நூல்கள் பொதுமக்களும் கட்டாயம் அறிய வேண்டிய விடயங்கள். இன்று கட்டாயம் பொதுமக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் இந்த சுன்னாவும் மார்க்க ஆதாரம், சுன்னாவும் வஹீதான் என்ற ஒரு தலைப்பு. அதே போல அடுத்தது என்ன, இரண்டாவது உசூல் ஹதீஸ்ல நாங்க படிக்காத ஒரு விஷயம், ஆனா படிக்க வேண்டிய ஒரு விடயம். ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறை அறிவுபூர்வமான முறை தான். ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறை என்பது அறிவுபூர்வமான முறை. அதில் எந்த விதமான சந்தேகங்களும் ஏற்படுத்த முடியாது என்ற அந்த பகுதியும் பொதுமக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எனவே ஹதீஸ்கள் எப்படி மார்க்க ஆதாரம் என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் படிப்பிக்க வேண்டுமோ அதே போல அந்த சிலாக்கள் ஹதீஸ்கள் மார்க்க ஆதாரம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கூட்டங்கள் சிலாக்கள் ஹதீஸ்ல மறுக்கிறதுக்கான காரணம் என்னென்றா, ஹதீஸ்கள் மார்க்க ஆதாரம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னால் மார்க்க ஆதாரம். ரசூலுல்லாஹ் எங்களிடத்தில் நேரடியாக சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்று ஹதீஸ்களாக தொகுத்து வைக்கப்பட்டிருப்பது சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறை உரிய முறை அல்ல, அறிவுபூர்வமான முறை அல்ல என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. எனவே அதிலே அவர்கள் மாற்றுக்கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த சகோதரர்களே, உலமாக்களே, அந்த பகுதி மிக முக்கியமானது. அந்த பகுதி உசூல் ஹதீஸ் கிதாபுகளில் பெரும்பாலும் வருவது கிடையாது. அது நவீன காலத்தில் எழுதப்படக்கூடிய பல நூல்களிலே அது மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது மார்க்க ஆதாரத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நேரம் அதிகமாக போயிட்டு முக்கியமான பகுதி. மூணாவது மார்க்க ஆதாரம் இஜ்மா அஸ்ஸலஃப். சலஃபுகளுடைய அந்த இஜ்மா என்பது மார்க்கத்திலே உறுதியான ஒரு ஆதாரம். இஸ்லாத்தின் மார்க்கத்தின் அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மஸ்தர்களில் ஒரு மஸ்தர், ஒரு மூலாதாரங்களில் மூலாதாரம். அதற்கான ஆதாரம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். சூரத்துல் நிசாவுடைய 115வது வசனம் என்று வரக்கூடிய அந்த ஆதாரம். இதனை முதலாவதாக இந்த வசனத்தை இஜ்மாவுக்கு ஆதாரமாக காட்டியது யாரு? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ். அந்த சம்பவத்தை ஆசிரியர் அவர்கள் இங்க சொல்கிறார். காலல் புஸரி அபு ரபியா, இமாம் ஷாஃபிஈயுடைய மாணவர் ரபியா அல்லது முஸனி, இந்த ரெண்டு பேரில் ஒருவர் அறிவிக்கிறார்கள். குன்னா யௌமன் இன்த ஷாஃபிஈ, ஒரு நாள் நாங்கள் ஷாஃபிஈ இமாமோடு அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு மனிதர் வந்து அவர் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கேளுங்க என்று சொன்னாங்க. மார்க்கத்தில் மார்க்க ஆதாரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், மார்க்கத்தில் எதுவெல்லாம் ஆதாரம் என்று கேட்டார். அப்போது ஷாஃபிஈ இமாம் குர்ஆன், அடுத்து சுன்னா, மூன்றாவது இத்திஃபாக்குல் உம்மா, இஸ்லாமிய சமுதாயத்தின் இஜ்மா, ஏகமனதான தீர்மானம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் திருப்பி கேட்டார், ஐன குல்த,
இத்திஃபாக்கல் உம்மதி மின் கிதாபில்லாஹ், குர்ஆன்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இஜ்மா மார்க்க ஆதாரம் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொஞ்ச நேரம் யோசித்து சொன்னார்கள், 3 நாட்கள் எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் உங்களுக்கான பதிலை சொல்கிறேன். 3 நாட்களாக முழுக்க முழுக்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், ஆய்வு செய்துவிட்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதரும் வந்து சேர்கிறார். 3 நாட்களுக்கு பின்னால் வந்து கேட்கிறார், என்ன பதிலை சொல்லுங்க என்று கேட்ட பொழுது, ஆம், அதற்கான பதில் தான் இந்த வமா யுஷாக்கிர் ரசூல என்ற அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள், லா யுஸ்லீஹி ஜஹன்னம் அலா ஹிலாஃபி சபீலில் முஃமினீன், அல்லாஹ் தஆலா அவரை நரகத்தில் நுழைக்க மாட்டான். ஏன் நுழைக்கிறான்? அலா ஹிலாஃபி சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய வழிக்கு மாற்றமாக நடந்ததற்காக அல்லாஹ் தஆலா அவரை நரகத்தில் நுழைப்பதாக இருந்தால், இல்லா வஹுவ ஃபர்துன், அது கடமையாக இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவரை நரகில் நுழைவிக்க முடியும். கடமையான ஒன்றை செய்யாமல் விட்டால் தான் நரகத்தை தண்டனையாக கொடுக்க முடியும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே மூமின்களுடைய வழிக்கு மாற்றம் செய்வதற்காக நரகத்திலே நுழைவிக்கிறான் என்று சொல்கிறான். எனவே மூமின்களுடைய வழியின் படியில் நடப்பது கட்டாயம். அதற்கு அந்த மனிதர், ஆம், நீங்கள் உண்மை கூறிவிட்டேன் என்று சொல்லி எழுந்து சென்று விட்டார் என்பதாக இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இதே வசனத்தை ஆதாரமாக கொண்டு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதே வசனத்தை ஆதாரமாக வைத்து இஜ்மா மார்க்க ஆதாரம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த வசனம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விஷயம்தான். இந்த வசனம் மூமின்களுடைய இஜ்மா ஹுஜ்ஜா என்பதற்கான ஆதாரம். மின் ஜிஹதி அன்ன முகாலஃபதஹும், அப்ப இந்த வசனத்தை நாங்கள் சொல்லி இஜ்மா ஆதாரம் என்று சொன்னால் சில அக்கறை என்ன செய்யலாம், ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அப்படித்தானே? ஆட்சேபனை தெரிவித்தால் நாங்கள் இந்த அறிஞர்களுடைய கருத்தை நாங்கள் சொன்னால் போதுமானது. இந்த அறிஞர்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். எனவே இது எங்களுடைய சொந்த கருத்து அல்ல. من جهة أن مخالفتهم مستلزمة لمخالفة الرسول, மூமின்களுடைய வழிக்கு மாற்றம் செய்வது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு அது ஏதாவது ஒரு மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்னு தய்மிய்யா அவர்கள் சொல்வார்கள், وَأَنَّ كُلَّ مَا أَجْمَعُوا عَلَيْهِ, அவர்கள் எதிலெல்லாம் இஜ்மாவான முடிவிலே இருக்கிறார்களோ, فَلَا بُدَّ أَن يَكُونَ فِيهِ نَصٌّ عَنِ الرَّسُولِ, அதிலே கட்டாயம் என்ன, ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நேரடியான ஆதாரம் இருக்கும். فكل مسألة يقطع فيها بالإجماع وبانتفاع المنازع من المؤمنين فإنها مما بين الله فيه الهدى. எனவே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திய ஒன்றிலே தான் இந்த இஜ்மா நிகழ முடியும். இந்த இஜ்மா என்பது எதில் நிகழ முடியும்? அல்லாஹ் ரசூல் தெளிவுபடுத்திய ஒரு விடயத்திலே தான் இடம்பெற முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் ரசூல் சுன்னத்துல என்னத்துக்கு மேல இஜ்மா உண்டு? அப்படித்தானே? குர்ஆன் ஹதீஸ்ல வந்துட்டா நிறைய எதற்காக வேண்டி அந்த இஜ்மா அப்படியா இல்லையா? மார்க்கத்தில் இஜ்மாவான விஷயங்கள் கூடவா குறைவா? என்ன கூட? இஸ்லாத்துல பெரும்பான்மையான விடயங்களில் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே கருத்து தான் நிற்கிறாங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இது சின்ன சின்ன விஷயங்கள் மசாலாக்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் அடிப்படையான விஷயங்கள்ல, தொழுகை முறைகள்ல, அதே போல தொழுகையுடைய எண்ணிக்கைகள், ஜக்காத்துகள், ஹஜ்ஜுடைய முறைகள், இடங்கள், காலம், இவை எல்லாத்திலையும் என்ன, இஸ்லாத்தின் 5 அடிப்படை கடமைகள் எல்லாத்திலையும் ஹராமாக்கப்பட்ட வட்டி, கொலை, கொள்ளை, விபச்சாரம், இது போன்ற இவைகள் ஹராம் என்பது, இது போன்ற எல்லாமே இஜ்மாவான விஷயங்கள். இதெல்லாம் இஜ்மாவான விஷயங்கள். ஏன் நாங்கள் இஜ்மாவை சொல்ல வேண்டும்? குர்ஆன் ஹதீஸை சொல்லலாம் தானே? குர்ஆன் ஹதீஸை சொல்லலாம் என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது அறிஞர்களுக்கு பற்றிய கருத்து வேற்றுமை வரும். அப்படித்தானே? குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே விடயத்தில் 2-3 ஆதாரங்கள் வரும். ஒரு ஆதாரத்தில் கூடு கொண்டு இருக்கும், இன்னொரு கூடாது என்று இருக்கும். இன்னொரு சிலர் இந்த ஆயத்தின் மன்சூகா இல்லையா என்பதில் கருத்து வேற்றுமை வரும். இப்படி ஹதீஸ் அல்ல, அந்த ஹதீஸ் பலவீனமானதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை வரும். இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால்
எப்பொழுது ஒரு மஸ்அலாவில் இஜ்மா இருக்குமோ அங்கு என்ன செய்ய முடியாது, இப்படியான மாற்று கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. யாராவது வந்து நாலு ரக்காத்துன்னு சொல்லலாமா? ஏற்றுக்கொள்வோமா? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? இஸ்லாமிய சமுதாயம் எல்லோருமே அதுக்கு மாற்றமான கருத்திலே இருக்கிறார்கள். எல்லோருமே அதுக்கு மாற்றமான கருத்திலே இருக்கிறார்கள். உதாரணமாக வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்ற வசனம் இருக்கிறது. இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து விளக்கம் சொன்னால், அது இரண்டு பேரும் விரும்பி செய்தால் பிரச்சனை கிடையாது, விரும்பாமல் வற்புறுத்தி செய்தால் பலாத்காரப்படுத்தினால் தான் கூடாது, அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஜினா கூடாது என்பது எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். விரும்பி செஞ்சாலும் விரும்பாமல் செய்தாலும் அது ஹராம் என்பது எல்லோருமே இஜ்மாவாக ஏற்றுக்கொண்ட விடயங்கள். எனவேதான் இஜ்மா என்பது மார்க்கத்திலே இல்லாத புதிய விடயங்கள் நுழைவதற்கு தடையாக அமையக்கூடிய ஒரு பாதுகாப்பரம் தான் இந்த இஜ்மா. அந்த இஜ்மா வந்துவிட்டால் அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? அதற்கு பின்னால் அந்த ஆதாரங்களை தேடி செல்ல மாட்டார்கள். ஒரு விடயத்தில் இஜ்மா இருந்தால் அதற்கு பின்னால் உள்ள ஆதாரங்களை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். எனவே அதிலே தனித்தனியாக ஆதாரங்களை காட்டிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் அது எங்களுக்கு காட்டுகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆதாரமாக இன்னல்லாஹ லா யஜ்மா உம்மதி அவ் உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா தலாலத்தின் என்ற ஹதீஸும் அதற்கான மிக தெளிவான ஆதாரம். ஷுரைஹ் என்ற ஒரு நீதிபதி இருந்தால் எங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? அந்த கடிதத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன் ஜாஅக ஷைஉன் ஃபீ கிதாபில்லாஹி ஃபகுது பிஹி, குர்ஆன்ல வந்த ஒரு விடயம் உனக்கு கிடைத்தால் அதன் மூலமாக தீர்ப்பு செய். வலா தல்ஃபித்க அன்ஹு ரிஜால், மக்களுடைய கருத்துக்களை நீ பார்க்க வேண்டாம். ஃபஇன் ஜாஅக மா லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், குர்ஆன் இல்லாத ஒன்று சுன்னாவுல வந்தால் அதையும் நீ தீர்ப்பாக எடுத்துக்கொள். ஃபஇன் ஜாஅக மா லைஸ ஃபீ கிதாபில்லாஹி வலம் யகுன் ஃபீஹி சுன்னத்துன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னாவிலோ ஹதீஸிலோ இல்லாத, குர்ஆனிலோ சுன்னாவிலோ இல்லாத ஒரு பிரச்சனை வந்தால் ஃபந்துல் மஜ்தமஅ அலைஹி الناس ஃபகுல் பிஹி, மக்கள் எல்லோரும் எந்த கருத்திலே இருக்கிறார்கள் என்று பார்த்து அந்த கருத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கருத்தும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபமா அஜ்மஅ அலைஹி முஸ்லிமூன், மக்கள் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எடுத்த முடிவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த இஜ்மா என்பது மார்க்க ஆதாரம் என்பதை குர்ஆன், ஹதீஸ், அதே போல அறிஞர்களுடைய நடைமுறை, சஹாபாக்களுடைய வார்த்தைகள், இவைகள் அனைத்திலும் இருந்து இஜ்மா என்பது மார்க்க ஆதாரம் என்பதை எங்களுக்கு இதிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இறுதியாக அம்மல் முகாலிஃபு ஃபி ஹுஜ்ஜியத்தில் இஜ்மாஇ, இந்த இஜ்மா மார்க்க ஆதாரம் இல்லை என்று முரண்படக்கூடியவர்கள், இஜ்மா மார்க்க ஆதாரம் இல்லை என்று முரண்படக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஃபலா யுஅத்தது பிஹிலாஃபி, அவருடைய அந்த மாற்று கருத்துக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, அதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது யார் சொன்னது? அது இஜ்மா மார்க்க ஆதாரம் இல்லை என்று சொன்னவர்கள் யாரு? பஅதுல் ஹவாரிஜ், ஹவாரிஜ்கள்ல சிலர் தான் இஜ்மா மார்க்க ஆதாரம் இல்லை என்று சொன்னவர்கள். அதே போல வபஅதுர் ராஃபிதா, ராஃபிதா ஷியாக்களில் சிலர், வபஅதுன் நவ்வாமியா, நவ்வாமியான முத்தஸிலாக்களுடைய ஒரு பிரிவினர், நவ்வாமுல் முஅத்தஸிலி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை பின்பற்றக்கூடிய நவ்வாமியா ஒரு குரூப் இருக்கிறார்கள். அவர்கள் தான் என்ன செய்தார்கள்? அப்ப பாருங்க, ஹவாரிஜர் எல்லோரும் கூட இஜ்மாவை மறுக்கவில்லை, எல்லா ராஃபிதாக்களும் இஜ்மாவை மறுக்கவில்லை, எல்லா முத்தஸிலாக்களும் இஜ்மாவை மறுக்கவில்லை, சிலர், அவர்களிலும் சிலர் தான் மறுத்திருக்கிறார்கள். அப்ப எனவே யார் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் யாரோடு போய் இணைகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ரைட். இப்பொழுது நாங்கள் அந்த இஜ்மாவுக்கு மாற்றமான கருத்தை பேசக்கூடியவர்கள், இஜ்மாவுக்கு மாற்றமான கருத்தை பேசக்கூடியவர்களுக்கான மறுப்பை நாங்கள் பார்ப்போம். இந்த இஜ்மாவை எதிர்க்கக்கூடிய, இஜ்மா மார்க்க ஆதாரம் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சொல்வார்கள். என்ன கருத்து? மனித்தஅல் இஜ்மாஅ ஃபஹுவ காதிபுன்,
இஜ்மா இருப்பதாக வாதிடக்கூடியவர் அவர் பொய் சொல்லிவிட்டார் என்பதாக என்ற கூற்றை காட்டி இதோ இமாம் அஹ்மத் அவர்களை கூட இஜ்மா இல்லை, இஜ்மா மார்க்க ஆதாரம் அல்ல என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். இது அவர்களுடைய இந்த ஆதாரம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆதாரம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களே இந்த இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டு அதனை ஆதாரமாக பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப எனவே நாங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் இஜ்மாவை மறுக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் வாதிட முடியாது. அபூ யஅலா ரஹ்மத்துல்லாஹ் அவர் ஹம்பலி மذஹபைச் சேர்ந்த ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார், இஜ்மா மார்க்க ஆதாரம் வகத் அத்லக القول بصحة الاجماع, இஜ்மா மார்க்க ஆதாரம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும், அது சரியானதுதான் என்பதை என்று இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஃபீ ரிவாயத் அப்துல்லா வ அபுல் ஹாரிஸ், அப்துல்லா அதே போல அபுல் ஹாரிஸ் ஆகியவர்களுடைய ரிவாயத்துகளிலே இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டதாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு ரிவாயத்தில் ஹஸன் இப்னு ஸவாப் என்ற ரிவாயத்திலே இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், فقال اذهب في التكبير من غداة يوم عرفة, அதாவது ஹஜ் பெருநாளுடைய நேரத்திலே தொழுகைக்கு பின்னால் தக்பீர் சொல்லக்கூடிய மஸலாவிலே அவர்கள் அரஃபாவினுடைய ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய இறுதி வரைக்கும் உள்ள காலத்திலே தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, فقيل له الى اي شيء تذهب, இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டபொழுது பில் இஜ்மா தான் இதற்கு ஆதாரம் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இப்படி அவர்கள் மனித இஜ்மா ஃபஹுவ காதிபுன் ஏன் சொன்னார்கள் என்பதற்கு அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனுடைய முதலாவது விளக்கம் என்னவென்று சொன்னால், சரியான போதிய தேடல் ஆய்வின்றி அறிவின்றி என்ன செய்யக்கூடாது, இஜ்மா இருப்பதாக சொல்லக்கூடாது. எனவே ஆய்வில்லாமல் இஜ்மா இருப்பதாக சொல்பவன் அவன்தான் பொய்யன். ஏனென்றால் மக்கள் சில பேரை கருத்து வேற்றுமை இருக்கலாம், எனவே கருத்து வேற்றுமையை தேடி பார்க்காமல் சொல்லுவது அது ஒரு பொய் என்பதுதான் அவருடைய கருத்து என்பதாக ஒரு விளக்கம் அதற்கு சொல்லப்படுகிறது. இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள், ஸதக அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மது சொன்னது சரிதான். ஏன், மனித்த அல் இஜ்மாஅ ஃபீமா லா யகீன இன்தஹு பிஅன்னஹு கௌலு ஜமீஇ அஹ்லில் இஸ்லாமி பிலா ஷக்கின் ஃபீ அஹதின் மின்ஹும், எல்லோருமே இந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்று உறுதியாக தெரியாமல் யாராவது ஒரு விஷயத்திலே இஜ்மா இருப்பதாக சொன்னால் அவன் பொய் சொல்லிவிட்டார். எனவே இஜ்மா இருப்பதாக ஏதாவது ஒரு விடயத்தில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதை முழுமையான ஆய்வுக்கு பின்னால் நாங்கள் சொல்ல வேண்டும், அல்லது யாராவது நம்பிக்கைக்குரிய அறிஞர்கள் அதனை சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் நாங்களாக எங்களுக்கு தேவையான எல்லா இடத்திலையும் இஜ்மான்னு விட்டு அடிச்சுட்டு போனால் அது பொய் தானே. அதைத்தான் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னதாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது, பிதஅத்வாதிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் பிதஅத்தான கருத்துக்களை நான் சொல்லிவிட்டு இது இஜ்மாவான கருத்து என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். எனவே அவர்களை பார்த்துதான் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் தமது பாத்திலான பிதஅத்தான கருத்துக்களை சொல்லிவிட்டு அது இஜ்மாவான கருத்து என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் பொய்யர்கள் என்ற கருத்திலே அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. இது யாருடைய விளக்கம், இது இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். இல்ல எல்லோரும் இல்ல, அந்த ஒரு மஸ்அலால எப்பொழுது இஜ்மா இடம் பெறுகிறதோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் முஜ்தஹிதுகள் எல்லோரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளை இந்த காலத்தில் சாத்தியம் குறைவு, எல்லாரும் ஒன்று சேர்வது என்பது சாத்தியம் குறைவு. முதலாவது அதில் ஆகப்பெரிய பிரச்சனை, உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் அடிக்கிறது யாருக்கும் தெரியாது, எந்தெந்த அறிஞர்கள். அதனால தான் நாங்கள் இஜ்மா ஸலஃப்னு சொல்கிறோம். இஜ்மா ஸலஃப்ல எங்களுக்கு தெரியும் சலஃபுகள் யார் எங்கெங்கே இருந்தார்கள், யார் உலமாக்கள் எங்கெங்கெல்லாம் ஆய்வு செய்தார்கள் என்பதெல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியும், ஓரளவாவது என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமே இல்லை. எனவே
அப்படி சாத்தியப்பட்டால் ஓகே, அது ஆதாரம் தான். இல்லை அதில் வந்து கருத்து வேற்றுமை தானே. இப்போ பணத்தில் வந்து வட்டி இல்லைன்னு சொல்லக்கூடிய கழியுது, பணத்துக்கு வந்து ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வீரா ஹனஃபியா. ஹனஃபி மதுஹபில் வந்து அந்த கருத்தை சொல்கிறாங்க. பணத்தை வந்து அவங்க தங்கத்தை போல, நாங்கள் தங்கத்துக்கு நிகராக தானே பயன்படுத்துகிறோம், தங்கத்துக்கு நிகராகத்தான் நாங்கள் பணத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஹனஃபி மதுஹபில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுங்களா, அவர்கிட்ட அதில் வட்டியும் இல்லை, அதில் ஜக்காத்தும் இல்லை, அதில் ஜக்காத்தும் இல்லை அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரைட். அடுத்தது அப்போ இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள்? அப்போ இது முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட். இது என்ன பாயிண்ட்? மனித அல் இஜ்மா ஃபஹுவ காதிபுன் என்ற இந்த இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்று இது. இதை வைத்து தான் இஜ்மாவை மறுக்கக்கூடிய பலர் வந்து என்ன செய்வார்கள்? இஜ்மாவை நாங்கள் மார்க்க ஆதாரமாக சொல்லும் பொழுது மறுப்பு தெரிவிப்பார்கள். அப்போ இதற்கான சரியான விளக்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சரியான விளக்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ ரெண்டாவது அந்த கருத்து இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வலைஸ முராதுஹு பிஹாதா. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் இவ்வாறு சொல்வதனுடைய நோக்கம் இஸ்திபாத வுஜூதில் இஜ்மா, இஜ்மா நிகழ்வது வாய்ப்பில்லை என்பதல்ல கருத்து. வலாக்கின் அஹ்மத அய்மத்துல் ஹதீஸ், அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அய்மத்துல் ஹதீஸ் இவர்கள் எல்லோரும் புலு பிமன் கான யருத்து அலைஹிம் சுன்னத ஸஹீஹா, அவர்கள் சுன்னா நேரடியான குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை சொல்லும் பொழுது இதுக்கு மாற்றமா இஜ்மாவான கருத்து இருக்கிறது என்று ஒரு கூட்டம் வந்து அவர்களோடு சண்டை பிடித்தார்கள். நினைச்சா இமாம் அஹ்மதோடு இருந்த ஹதீஸ் கலை அறிஞர்களோடு வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த சுன்னாவுக்கு மாற்றமாக தான் இஜ்மாவான கருத்து, உதாரணமாக இந்த அக்கீதாவுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் அவங்க பேசினாங்க. அப்போ ஃபபையன ஷாஃபிஈ வ அஹ்மத், எனவே தான் ஷாஃபி இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களும் அன்ன ஹாதிஹி தஅவா கதிபுன், இவ்வாறு சொல்வது இப்படி வாதிடுவது என்பது பொய்யான வாதம். வஅன்னஹு லா யஜூஸு ரத்து ஸுனனி பிமிஸ்லிஹா, இப்படி ஆதாரம் இல்லாமல் இஜ்மா என்று சொல்லிக்கொண்டு சுன்னாக்களை மறுப்பது கூடாது, சுன்னாக்களை மறுப்பது கூடாது என்று சொன்னார்கள் என்பதாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். மூணாவது விளக்கம் அந்த மனித இஜ்மா ஃபஹுவ காதிபுன் என்பதற்கான மூணாவது விளக்கம். அப்படி அவர் ஏன் சொன்னார்கள் என்பதற்கான மூணாவது ஒரு காரணம் என்னென்றால், யாருக்கு இந்த சரியான ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இல்லையோ, அறிஞர்களுடைய கருத்து வேற்றுமைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லையோ, அவர்களுடைய விடயத்திலே சொல்லப்பட்ட விஷயம், அவருடைய விடயத்திலே சொல்லப்பட்ட விஷயம். இமாம் ஸர்கஷி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கால அஸ்ஹாபுஹுனா, இமாம் அஹ்மதுடைய மாணவர்கள் சொன்னார்கள், இன்னமா கால ஹாதா அலா ஜிஹத்தில் வரா, இது அவர் பேணுதலின் அடிப்படையில் சொன்னது. ஏனென்றால் நாங்கள் இஜ்மா என்று சொல்லக்கூடிய நேரத்தை எங்களுக்கு தெரியாமல் சில வேளை ஒரு கருத்து வேற்றுமை இருக்கலாம், அல்லது இந்த ஸலஃபுகளுடைய ஹிலாஃபுகளை பற்றி அறியாத ஒருவருடைய விடயத்திலே அவர்கள் சொன்னதுதான் இது. லிஅன்ன அஹ்மத் அத்லகல் கௌல பிஸ்ஸஹத்தில் இஜ்மாஇ ஃபீ மவாதிஅ கதீரா, ஏனென்றால் இமாம் அஹ்மத் பல இடங்களில் இஜ்மாவை ஆதாரமாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு நாளும் இஜ்மா மார்க்கத்தில் இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அவர்கள் இப்படி சொன்னதனுடைய விளக்கம் இந்த மூன்றில் ஒரு விளக்கம் தான், இந்த மூன்றில் ஒரு விளக்கம் என்பதாக அறிஞர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக ரைட், இப்பொழுது ஒரு விஷயத்தில் இஜ்மா இருப்பதாக எங்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனுடைய பின்விளைவுகள் என்ன என்றால், முதலாவது இதா சபத்தல் இஜ்மாஉ வஜப இத்திபாஉஹு, இஜ்மா இருப்பதாக ஆதாரமாக நிரூபமாகிவிட்டால் வஜப இத்திபாஉஹு, அதனை பின்பற்றுவது கட்டாயம். வஹருமத் முகாலஃபத்துஹு, அதற்கு மாறு செய்வது ஹராம். வஹாதா மஅனா கௌனிஹி ஹுஜ்ஜா, அதான் அது மார்க்க ஆதாரம் என்பதனுடைய கருத்து தான். மார்க்க ஆதாரம் சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போறதில்ல, அதை நடைமுறைப்படுத்தணும். இமாம் சம்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், வமிம்மா அஜ்மஉ அலைஹி, அவர்கள் இஜ்மாவாக தீர்மானித்த ஒன்றுதான் லா யஜூஸு முகாலஃபத்து மா அஜ்மஉ அலைஹி, இஜ்மாவுக்கு மாற்றம் செய்வது கூடாது என்பது ஒரு இஜ்மா, இஜ்மாவுக்கு மாற்றம் செய்வது கூடாது என்பது அது ஒரு இஜ்மா என்பதாக இமாம் சம்ஆனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வைதா தபத இஜ்மாஉல் உம்மதி அலா ஹுக்மின் மினல் அஹ்காம், ஏதாவது ஒரு சட்டத்திலே இஜ்மா இருப்பதாக நிரூபணமாகிவிட்டால் லம் யகுன் லி அஹதின் ஐ யஹ்ருஜ
அன் இஜ்மாஇஹிம், அதனை விட்டும் யாருக்கும் வெளியேற முடியாது. ஏனென்றால் ஃபைனல் உம்மத்த லா தஜ்தமிஉ அலா ضلاலா. அடுத்த இரண்டாவது பாயிண்ட் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். விளங்குதா? இரண்டாவது பாயிண்ட் இதுதானே மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப சலஃபுகள் ஒரே கருத்தில் இஜ்மாவான முடிவு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மஸ்அலா இது, அதுல எல்லோரும் ஒரே கருத்துக்கு வரவில்லை. என்ன செய்தார்கள்? 2-3 கருத்து சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅத் தாபீங்கள் இவரிடத்திலே நிலவுகின்றன என்று வைத்துக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இப்ப சொல்ல போறேன். இதா அஜ்மஅ அஸ்-ஸலஃபு அலா கௌலைனி ஃபீ நஸ்ஸின் அவ் மஸ்அலத்தின், ஏதாவது ஒரு ஆதாரத்தில், மார்க்க ஆதாரத்திலே அல்லது ஒரு மஸ்அலாவிலே சலஃபுகள் 2 கருத்துக்களிலே இஜ்மா அவர்களுக்கு ஏற்பட்டால், 2 கருத்து அல்லது பல கருத்துக்கள், 2 பல கருத்துக்களோ ஏற்பட்டால், அப்படின்னா என்ன? ஒரு விடயம் ஹராமா ஹலாலா அல்லது வாஜிபா சுன்னத்தா என்று ஏதாவது ஒரு மஸ்அலாவிலே ஒரு பிரச்சனை வந்தால், அல்லது ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்குவதிலே கருத்து வேற்றுமை 2 கருத்துக்கள் இருந்தால் என்ன செய்யக்கூடாது? ஃபலா யஜூஸு இஹ்தாஸு கௌலின் சாலிஸின் யுனாகிதுல் கௌலைன். 2 கருத்து இருந்தால் 3வது ஒரு கருத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. 3 கருத்து இருந்தால் 4வது ஒரு கருத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. அப்ப இதுதான் எங்களுக்கு மிக தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல மஸ்அலாக்கள் என்ன சலஃபுகளுக்கு இடையில கருத்து வேற்றுமை உள்ள மஸ்அலாக்கள் இருக்குது. அப்ப சிலாக்கள் என்ன செய்யறா, அவங்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை தானே, நாங்க இன்னொரு கருத்தை புதுசா சேர்த்துருவோம் அப்படின்னு இவங்க ஒரு ஆய்வு செஞ்சு புதிதாக ஒரு கருத்தை உருவாக்குறோம். இது ஒரு பிழையான ஒரு கருத்து. எனவே இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால், இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால், சலஃபுகளுக்கு மத்தியிலே உள்ள கருத்து வேற்றுமைக்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்தை நாங்கள் புதிதாக உருவாக்கக்கூடாது. அதற்கு முரண்படக்கூடிய ஒரு கருத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வமதா மன் கஸம அஹ்லுல் அஸ்ரி அலா கௌலைனி ஃபீ ஹுக்மின், குறிப்பிட்ட ஒரு காலத்திலே உள்ளவர்கள் ஏதாவது ஒரு சட்டத்திலே 2 கருத்துக்களாக பிரிந்தால், 2 கருத்துக்களாக அவர்கள் பிரிந்துவிட்டால், லம் யஜுஸ் இஹ்தாஸு கௌலின் சாலிஸின், 3வது ஒரு கருத்தை நாங்கள் உருவாக்கக்கூடாது. லிஅன்னஹு யுகாலிஃபுல் இஜ்மா, இது இஜ்மாவுக்கு மாற்றமாகிவிட்டது. ஏனென்றால் 2 கருத்துக்கள் தான் இஜ்மா, 3வது கருத்து இஜ்மாவுக்கு மாற்றமானது. ஃபலம் யஜுஸில் மஸீரு இலைஹி, அதனை பின்பற்றக்கூடாது. இது பொதுவாக நிறைய வரும் எங்கன்னு கேட்டா தஃப்சீர்ல. குர்ஆனுக்கு நாங்கள் தஃப்சீர் செய்யும் பொழுது இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நவீன காலத்தில் இன்றைக்கு என்ன செய்வாங்க, நிறைய பேர் இந்த விஞ்ஞான விளக்கம், அப்படி புதிய நவீன விளக்கம் என்ற பெயரிலே நிறைய கருத்துக்களை சொல்லுவார்கள். அது எப்படி சலஃபுகளுடைய கருத்துக்கு முரணாக இருக்கும், சலஃபுகளுடைய கருத்துக்கு முரணாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலும் விஞ்ஞான விளக்கங்கள் அப்படி முரண்படக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் ஒரு புதிய விளக்கத்தை குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்லலாம், அது பொருத்தமாக இருந்தால், ஆனால் முரண்படக்கூடாது. மேலதிகமான விளக்கத்தை நாங்கள் சொல்லலாம், மேலதிகமான ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆனால் சலஃபுகளுடைய விளக்கத்துக்கு அது முரண்படுமாக இருந்தால் அந்த விளக்கம் பிழையாது. அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? விளக்கம் சொல்ல முந்தி என்ன பார்க்கணும், விளக்கம் சொல்ல முந்தி பார்க்கணும். சலஃபுகள் என்ன விளக்கம் சொல்ல, அது இப்ப பார்க்கறது மிச்சம் கஷ்டமான ஒரு வேலை இல்லை. முந்திதான் நிறைய கிதாபை தான் பெறட்டும். இப்ப மௌசுஆத்து தஃப்சீர் அல் மஅசூர், மௌசுஆத்து தஃப்சீர் அல் மஅசூர் என்ற ஒரு மௌசுஆ இருக்குது. அதுல நீங்க போனீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா சலஃபுகள் என்னென்ன கருத்துக்களை ஒரு வசனத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு இலகுவாக பார்க்க முடியும். குறிப்பாக யாராவது ஒரு விஞ்ஞான விளக்கம் நவீன காலத்திலே சொன்னால், இந்த விஞ்ஞான விளக்கம் இந்த வசனத்துக்கு பொருந்துமா என்பதை நாங்கள் முடிவு செய்வதற்கு முன்னால் அந்த மௌசுஆவுக்கு சென்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனை பார்க்க வேண்டும். இது முரண்படுகிறதா இல்லையா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு விஞ்ஞான விளக்கம் ஒன்று கேட்டு பார்ப்பேன். இந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தா வ இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஏதாவது விஞ்ஞான விளக்கம் தெரியுமா யாருக்காவது? கேள்விப்பட்டில்லையா ஒருத்தர்? வேணல பைத்துல் அன்கபூத் என்ன? அகல். பைத்துல் அன்கபூத்னா என்ன? சிலந்தி வலை தானே, எங்களுக்கு தெரியும் சிலந்தி வலை. சிலந்தி வலை. ஆனா
சிலந்தி வலை என்ற விளக்கம் பிழையாம் சிலாக்கள் சொல்றாங்க. ஏன் பிழை சொல்லுங்க, நீ தான் சொல்ல விளக்கம். அதாவது அவங்க சொல்றாங்க என்னன்னா, இந்த பைத்துல் அன்கபூத் தானே இந்த சிலந்தி வலை, அந்த கெமிக்கல் தானே சிலந்தி வலையில் உள்ள அந்த கெமிக்கல் தான் குண்டு துளைக்காத வாகனங்கள் செய்வதற்கு, ஆடைகள் தயாரிப்பதற்கு, குண்டு துளைக்காத ஆடைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குண்டு துளைக்காத ஆடைகள் தயாரிப்பதற்கு அந்த கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டு செய்யப்படுகிறதா. அப்ப எனவே ஒரு பலவீனமான ஒரு இதில் இருந்து எப்படி எவ்வாறு செய்யலாம்? நாங்கள் சிலந்தி வலைன்னு சொன்னால் சிலந்தி வலை பலவீனமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அப்படியான உற்பத்திகளை எல்லாம் எங்களால் செய்ய முடியாது. அப்போ எனவே குண்டு துளைக்காத ஆயுதம் தயாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு கெமிக்கல் உடைய சிலந்தி வலையை நாங்கள் பலவீனமாக சித்தரிப்பது கூடாது. அப்போ என்ன விளக்கம்? அல்லாஹ் தஆலா சிலந்தி வலை வீடு, சிலந்தியினுடைய வீடு என்பதுதானே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன விளக்கம் சொல்றப்ப? சிலந்தி வலை இல்லாட்டி வேற என்ன விளக்கம் சொல்லலாம் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சிலந்தியினுடைய அந்த குடும்ப முறை இருக்கிறதே, அது என்னமோ சொன்னார், மறந்து வச்சு எனக்கு. அவங்கள தாய் புள்ளைய கொண்டு தின்னுமாமா என்னமோ. அந்த சிலந்தி குழந்தைகள் கிடைத்ததன் பின்னால், பிள்ளை பிறந்ததன் பின்னால் ஆண் சிலந்தியோட சண்டை பிடிச்சி அதை கொண்டு ஓட்டு பெண் சிலந்தி, இப்படி ஒரு பெரிய குடும்ப சீரழிவு, ஏன்னா குடும்ப சீரழிவு அதில் நடக்குது. வழங்குதா? இது நான் சொன்னது. இது யாரு? அந்த டாக்டர் ரைஸ் முஸ்தபாவுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க, வைத்து யூடியூப்ல டாக்டர் ரைஸ் முஸ்தபா இந்த வருஷத்துக்கு அப்படி தான் விளக்கம் சொல்றாரு. அப்ப இப்படி ஒரு விளக்கத்தை, அதாவது அப்படி என்றால் குடும்பம் நிம்மதியற்ற குடும்ப வாழ்க்கையை தான் அது குறிக்கிறது. அப்படியான அதாவது சிலைகள் வசலுள்ளதீன தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்கள் இந்த சிலந்தியினுடைய குடும்பம் எப்படி நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ அப்படி நிம்மதியற்று இருப்பார்கள் என்பதை தான் சொல்கிறதே தவிர, அவர்களுடைய அந்த சிலைகள் இந்த சிலந்தி வலைகளை போன்று பலவீனமானவைகள் என்று சொல்வது விளக்கம் பிழையான விளக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இது முதலாவது விஷயம் அவங்க சொன்ன விஞ்ஞான விளக்கம் சரியா பிழையான்றது ஒரு பக்கம். இது நேரடியாக சலஃபுகளுடைய விளக்கத்துக்கு மாற்றமானது. அப்படித்தானே? சலஃபுகள் என்ன சொல்றாரு? இது சிலந்தி வலை என்றுதான் எல்லோருமே சொல்கிறார்கள், யாருமே மாற்றுக்கருத்து சொல்லவில்லை. அப்ப எனவே அந்த விளக்கம் முதலாவது அவுட். ரெண்டாவது, சரி, சலஃபுகளுடைய விளக்கத்தை ஒரு பக்கத்தில் வைப்போம், சலஃபுகள் விளக்கமே சொல்லல அப்படின்னு நாங்கள் வைத்துக் கொண்டாலும் கூட, அல் குர்ஆன் யாருக்கு இறங்கின? முதலாவது யாருக்கு இறங்கின? அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தான் இறங்கின. அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சிலைகள் எவ்வளவு பலவீனமானவைகள் என்று தெளிவுபடுத்துவதால் அல்லாஹ்வுடைய நோக்கம் இந்த சிலைகள் எவ்வளவு பலவீனமானது. அப்ப அதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு உருவகப்படுத்தி காட்டுகிறான். எப்படி சிலந்தி வலைகள் ஒரு சின்ன ஒரு ஈக்கில எடுத்து நீங்க தட்டி விட்டாலும் அது பேய்த்திடும், அப்படித்தானே? சின்ன புள்ளிகள் ஒரு கம்பை எடுத்து தட்டி விட்டாலும் அது போயிடும். நீங்க இப்ப குண்டு துளைக்காத ஆயுதம் செஞ்சு வேற செய்தி. ஆனா அதுல உண்மையான நிலவரம் என்ன? அது உண்மையான நிலவரம் அதுதான், அது பலவீனமானது. எனவே அந்த மக்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே குர்ஆனிலே வரக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் மிச்சம் ஆய்வு செய்து பெரும் விஞ்ஞான கூடங்களில் ஆய்வு செய்ததற்கு பின்னால் கண்டுபிடிக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். ஏன்? அது மக்களுக்கு பொருத்தமில்லை, அது சிலருக்கு தான் அது சாத்தியம். விஞ்ஞான ஆய்வு கூடங்களிலே கண்டுபிடிப்பது என்பது சிலருக்கு சாத்தியம். குர்ஆன் விஞ்ஞானிகளுக்கு இறங்கினதா? இல்லை. குர்ஆன் இறங்கினது சாதாரண மக்களுக்கும் சேர்த்து தான் இறங்கியது. எனவே சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய விதத்திலே தான் அல் குர்ஆன் காணப்படும். எனவே அடுத்தது நீங்க அது குண்டு துளைக்காததெல்லாம் அதெல்லாம் நீங்க எத்தனையோ விதமான கமிக்கல் எல்லாம் செஞ்சு எத்தனையோ வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால்தான் அது சாத்தியம். இல்லாமல் ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண அப்படியே நிற்குமா? அது சிலந்தி வலை நிற்காது, அது சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இது தேவையில்லாத ஒரு விளக்கம், புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை கவர வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கமே தவிர வேறொரு விளக்கமும் அல்ல. எனவே இது இப்படியான நிறைய விளக்கங்கள் நவீன காலத்திலே சொல்லப்படுகின்றன. எனவே அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே இது முக்கியமான விஷயம். இது இரண்டாவது மசலா, அஹ்காமுல் முத்தரத்திபா அலல் இஜ்மா. அல் அஹ்காமுல் முத்தரத்திபா அலல் இஜ்மா. ஒரு மசலாவில் இஜ்மா வந்துவிட்டால் நடந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது வழிகாட்டல். மூணாவது வழிகாட்டல்
என்னவென்று சொன்னால், ஏற்கனவே ஒரு இஜ்மாவான ஒரு விடயம் இருந்தால் அதற்கு மாற்றமான இன்னொரு இஜ்மா நடைபெற முடியாது. ஏனென்றால் அது இரண்டு ஆதாரங்கள் முரண்படுவதாக அமைந்துவிடும். அடுத்ததாக நான்காவது விடயம் என்னவென்று சொன்னால், நேரடியான ஒரு ஆதாரத்துக்கு மாற்றமாக ஒரு நாளும் இஜ்மா நடைபெற முடியாது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்கிறார்கள், முஹாலுன் அன் தஜ்மஅல் உம்மத்து அலா ஹிலாஃபி நஸ்ஸின். இஸ்லாமிய சமுதாயம் அனைத்துமே நஸ்ன்னு சொன்னா என்ன? நேரடி ஆதாரம். இப்ப நஸ் என்ற வார்த்தை பல கருத்துல வரும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க புரியும், இல்லாட்டி அது சிக்கலாயிரும். சில நேரத்தில் நஸ்ஸுல் கிதாபிய சுன்னனா மார்க்க ஆதாரங்கள். இன்னும் சில இடத்துல இந்த இடத்துல எல்லாம் என்ன, இது நேரடி ஆதாரம். சில வேளை இஜ்மா ஒரு ஆதாரத்துக்கு மாற்றமாக இருக்கும். ஆனால் அந்த ஆதாரம் நஸ்ஸாக இருக்காது. அதான் நேரடி கருத்து அதில் ஈர்க்க மாட்டாது. எனவேதான் அது இஜ்மா சில வேளை மாற்றமாக இருப்பது போன்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நேரடியாக குர்ஆன்ல ஒன்று இருக்கும் பொழுது இஜ்மால ரெண்டு வர முடியாது, சாத்தியம் இல்லை. அதான் நஸ் என்பது. நஸ் அப்படின்னா அது நஸ்ஸாக இருக்காது. அது நாங்கள் சொல்லுவோம் நஸ் இல்லை. நஸ்ஸுண்டா அதுல மாற்று கருத்து தெரிவிக்க முடியாத அளவுக்கு தெளிவான ஆதாரம், நேரடி ஆதாரம். நஸ்ஸுக்கு மாற்றம் என்ன? வாஹிர். நஸ்ஸுக்கு மாற்றம் வாஹிர் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். இல்ல ஐயக்கூடஹு நஸ்ஸுன் ஆஹர யன்ஸஹு. ஆனா ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் சாத்தியப்படும். இப்ப அது மன்சூஹாக இருந்தால், அந்த நஸ் மன்சூஹாக இருந்தால் இஜ்மா அதற்கு மாற்றமாக இருக்கலாம். அதற்கான உதாரணங்கள் இஜ்மாவுக்கான உதாரணங்கள் பல உதாரணங்களை ஏற்கனவே நாங்கள் சொன்னோம். இஸ்லாத்தின் அடிப்படை எல்லாமே அடிப்படைகள் எல்லாமே இஜ்மாவான விஷயங்கள். அத்தௌஹீத், ஷிர்கு கூடாது என்பது, அதே போல அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை வந்தவாறியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, அதில் எந்த விதமான தஅவீலோ தஅத்தீலோ செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான், அடியார்களை விட்டு பிரிந்து தனியே அர்ஷின் மீது இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதே போல அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் படைக்கப்படவில்லை, பேச்சு படைக்கப்படவில்லை. ஈமான் கவுலுன் வ அமல் யஸீது வ யன்குஸ் என்ற இந்த அகீதாவுடைய அம்சம், இப்படி பல அம்சங்கள் இருக்கின்றன. கீழே ஒரு நூல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. என்ன நூல்? 6ஆம் இலக்கத்தில் பாருங்க, 139வது பக்கத்தில் 6வது இலக்கத்தில் கீழே மௌசூஅத்துல் இஜ்மா ஃபில் ஃபிக்ஹில் இஸ்லாமி, மௌசூஅத்துல் இஜ்மா ஃபில் ஃபிக்ஹில் இஸ்லாமி என்ற நூல். அந்த நூலில் நீங்க போனா என்ன செய்யலாம்? இஜ்மாவுக்கு யாராவது ஆதாரம் கேட்டால் உங்களுக்கு என்ன பட்டியல் கணக்கில் எடுத்து கொடுக்கலாம். பட்டியல் கணக்கில் எல்லா தலைப்புகளையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். அதே போல ஏழாவது கிதாபு ஒன்று போட்டி, அல் இஜ்மா ஃபித் தஃப்சீர். அல் இஜ்மா ஃபித் தஃப்சீர், தஃப்சீர்ல இஜ்மாக்கள், தஃப்சீர்ல என்னென்ன தஃப்சீர்கள்ல இஜ்மா இருக்கிறது, என்னென்ன தஃப்சீர்கள்ல இஜ்மா இருக்கிறது, அதாவது குர்ஆன் வசனங்களுக்கான தஃப்சீர்கள், அதுல இஜ்மா உள்ள தஃப்சீர்கள் என்ன என்ற விடயங்கள் அந்த நூலிலே காணப்படும். அப்ப முதலாவது இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால், ஃபவாயிதுல் இஜ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹய்யாக்கல்லாஹ். இஜ்மாவினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இஜ்மாவினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? முதலாவது பயன் என்ன என்றால், மார்க்கத்திலே எந்த அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது. அல் இஜ்மாஉ அலல் மஅலூம் மின் அத்-தீன் பித்-தரூரா யுظஹிரு ஹஜ்மல் உமூர் அல்லதி இத்தஃபகத் அலைஹா அல்-உம்மத்து. இஸ்லாமிய சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்ட விடயங்கள் தான் அதிகமானவை என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். எனவே
இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை திரிவுபடுத்த முடியாது. ஏனைய மதங்கள் எல்லாம் திரிவுபடுத்தப்பட்டு விட்டன. காரணம் என்ன? அதிலே அந்த இஜ்மா என்ற ஒன்று கிடையாது. இஜ்மா என்ற ஒன்று கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே இல்லை, நிறைய விடயங்களிலே இஜ்மாவான விஷயங்கள் இருக்கின்றன. எனவே இஸ்லாத்தை ஒரு நாளும் யாராலும் மாற்ற முடியாது. ஏன்? யாராவது அப்படி மாற்ற வந்தால் எல்லோருமே எதிர்த்து நிற்பார்கள். என்ன செய்வார்கள்? எல்லோருமே எதிர்த்து நிற்பார்கள். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இப்படி இஸ்லாமிய சமுதாயத்திலே இஜ்மாவான மஸ்அலாக்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அது இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை எங்களிடத்திலே வளர்க்கிறது. இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் தான், ஏனைய மார்க்கங்களை போன்ற ஒரு மார்க்கம் அல்ல. முஸ்லிம்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை அது ஏற்படுத்துகிறது. எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு ஒற்றுமையை அது ஏற்படுத்துகிறது. அதே போல சிலர் என்ன செய்கிறார்கள், என்ன மசலா எடுத்தாலும் அதுல கருத்து வேற்றுமை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லாத்திலையும் நாங்கள் வேண்டிய கருத்தை சொல்லலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. இஸ்லாத்துல அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்திலையுமே எல்லோரும் ஒருமித்த கருத்திலே தான் இருக்கிறோம். எனவே எல்லாவற்றிலும் நினைத்தவாறு மாற்று கருத்துக்கள் தெரிவிக்க முடியாது. அப்படி தெரிவித்தால் அது ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது. ஒரு சமுதாயமாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் அதிகமான விடயங்களில் நாங்கள் ஒரே கருத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு சமுதாயம் கருதப்படும். இல்லாவிட்டால் அது எப்படி ஒரு சமுதாயமாக கருதப்படும்? முடியாது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பயன்தான், இஜ்மாவுடைய முக்கியமான பயன்தான் மார்க்க ஆதாரங்கள், அந்நுசூஸ். இந்த இடத்துல மார்க்க ஆதாரங்கள் என்பது அது தஹ்சீஸ், தகீத், நஸ்க் இது போன்ற பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகளுக்கு அதில் இடம்பாடு இருக்கிறது. ஒரு வசனம் வந்தால் அதிலே விதிவிலக்குகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சட்டம் வந்தால், ஒரு சட்டம் ஒரு வசனத்தில் இருந்தால் அதுக்கு விதிவிலக்குகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக தலாக்குடைய விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் பல்வேறு வகையினர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு சட்டம் அல்ல, அப்படித்தானே? அப்ப ஃபைதா உஜிதல் இஜ்மாஉ அலல் முராதி மினன் நஸ்ஸி, அப்ப எனவே அந்த நஸ்ஸின் மூலமாக என்ன நாடப்படுகிறது என்பதிலே இஜ்மாவான ஏகோபித்த ஒரு முடிவு இருக்குமாக இருந்தால் ஏனைய சாத்தியக்கூறுகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போய்விடும். எல்லோருமே இந்த வசனத்தை இப்படித்தான் நாங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் வேறு யாரும் அதில் என்ன செய்ய முடியாது, பிறகு மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. இஜ்மான் ஒன்று இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மாற்று கருத்து தெரிவிப்பதற்கான வாயிலை நாங்கள் திறந்து வைக்கிறோம். அப்ப இது எவ்வளவு பாரதூரமான ஒரு ஆபத்தான விஷயம். அப்ப இஜ்மாவோட நாங்கள் முடிவு செஞ்சு விட்டால் அதுக்கு பின்னால் அதுல யாரும் கை வைக்க முடியாது. அதுக்கு பின்னால் யாரும் அதுல கை வைக்க முடியாது. அதே நேரத்தில் அடுத்ததாக அதனுடைய முக்கியமான ஒரு பயன்தான் அதே இதுல மூணாவதுல வத்தகல் முஜ்தஹிதூன பிதாலிக மதாஇபல் ஹிலாஃபி வன்னவரி வலிஸ்தின்பாப். ஏதாவது ஒரு மஸ்அலால இஜ்மா எல்லா அறிஞர்களும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதுக்கு பின்னால் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பின்னால நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து வேற்றுமை இருந்தால்தான் எது சரி எது பிழை என்று தேடுவதற்கு நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப எங்களுடைய நேரங்களை நாங்கள் பாதுகாக்கலாம். இஜ்மாவான விஷயங்கள் எல்லாம் போய் தேவையில்லாம நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த நேரத்தை பாதுகாத்து தேவையான மசலாக்களில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நமது நேரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும். எனவே இஜ்மாவை நாங்கள் இஜ்மாவை அறிவதற்கு நான் ஏற்கனவே கிதாபு பழங்காலத்திலும் பல நூட்கள் இருக்கின்றன. எனவே அந்த நூட்களை நாங்கள் பார்த்து விட்டால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரமாட்டால். பிரச்சனை இப்ப புதிய இஸ்லாமிய சமுதாயத்தில் புதிய கருத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டது காரணம் என்ன? அதெல்லாம் அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அந்த இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது இஜ்மாவை அந்த மஸ்அலாவில் இஜ்மா இருக்கிறதா என்று தேடாதவர்கள். இஜ்மாவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சில பேர் என்ன செய்ய மாட்டார்கள், தேட மாட்டார்கள். இஜ்மா இருக்கிறதா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. ஜமாத் ஈக்கிறது சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இல்ல அதுல இப்படித்தானே அந்த சிலர் தவறாக அதை புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னா இரண்டாவது ஜமாத்து தொழக்கூடாது என்று சில சலஃபுகளுடைய கருத்துக்கள் இருக்குது. அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கருத்துல அல்ல. இந்த காலத்துல இரண்டாவது ஜமாத் தொழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆக்கள் அந்த அறிஞருடைய கருத்துக்களை தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்னது அதல்ல. அவங்க சொன்னது என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல இரண்டாவது ஜமாத்து நடக்கக்கூடியவர்கள் ஏன் நடத்துறன்னு கேட்டா கொள்கை பிரச்சனை. விளங்குதா? சலஃபிகள் தொழுதா இந்த மூத்தசிலாக்கள் இல்ல ஜஹமியாக்கள் அவனும் தொழுகுதுல பின்னால இவங்க தொழுகுட்டு பிடிச்சிட்டு போவாங்க ஆட்டையும் இருந்து பார்த்து இரண்டாவது ஜமாத்தை நடத்துவேன். விளங்குதா?
அவங்க வந்து 2வது ஜமாத் நடத்துறது. இதனைத்தான் அறிஞர்கள் எதிர்த்தார்கள். இதனைத்தான் என்ன செஞ்சாங்க அறிஞர்கள், இப்படி செய்வது தவறு தானே, இப்போ நடக்கிறது அதான் இல்லை, நாங்கள் எதிர்பாராத விதமாக தாமதமாக வாரம் ஜமாத்து மிஸ் ஆகிட்டுது, திரும்ப தொழுகிறோம், அதுக்கு ஆதாரமும் இருக்குது, அப்படித்தானே ஹதீஸிலே ஆதாரம் இருக்குது. எனவே அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் சொல்கிறார்கள். தேவைப்பட்ட நேரம் நடந்துச்சு, அப்படித்தானே, அது போதும். ஒரு முறை நடந்தாலும் அது எங்களுக்கு போதுமானது. அப்படி யாருமே சொல்லலையே. நீங்க நினைச்ச நேரம் வந்து நடந்து இப்படி நடங்கன்னு ஆர்வம் ஊட்டல. யாராவது வந்தால் தொழுகிறதுக்கு அனுமதி, அப்படித்தான் சொல்றோம், அப்படித்தானே. யாராவது வந்தால் தொழு அனுமதிக்குதா இல்லையா, அவ்வளவுதான் பேச்சு. அதை தவிர அது நீங்க வந்து உங்களை வேலையெல்லாம் முடிச்சு வந்து நினைச்ச நேரம் தொழுங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. நினைச்சா யாராவது வந்தா இப்ப ஜமாத் மிஸ் ஆகிட்டுன்னு அவருக்கு ஒரு ஜமாத்தோடு தொழணுன்னு ஒரு ஆர்வம், அந்த அடிப்படையில தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது வந்து சுன்னத்துன்னு யாரும் சொல்லலை. நினைச்சா சுன்னத்துன்னு எந்த நசுக்கு மாத்தமா சரியாக இல்லாட்டி இஜ்மா செய்யறதுல பிரச்சனை இல்லையே. நஸ் நேரடியான நஸ்ஸா இருந்தால் தான் அடுத்தது வந்து இஜ்மா வந்தா அந்த பிழையா ஆட்கள் தான் பிழையா விளங்கிக்கிறாங்க. இஜ்மா ஒரு விஷயத்தில் இருக்கிறேன்னு சொன்னா அந்த இஜ்மாக்கு மாத்தமா அந்த நஸ்ஸை யாராவது விளங்கினா அந்த விளங்கினாக்களே பிரச்சனை அது விளங்குதா. இஜ்மா ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுதோ ஒரு நஸ்ஸை வந்து ஒருத்தர் அதுக்கு மாற்றமா விளங்கி நடைமுறைப்படுத்துறாருன்னு சொன்னா அவர் அந்த நஸ்ஸை விளங்கினது பிழைன்றது தான் கன்ஃபார்ம். விளங்குதா. இப்படித்தான் சில நாங்கள் விதிகளை நாங்கள் படிக்கிற அடிப்படை இதுதான் அடிப்படை. இதுக்கு விதிவிலக்காக என்ன செய்யலாம், ஒரு சில இடங்கள்ல நடைபெற்றிக்கலாம். அது வந்து அந்தந்த மசாலாவை எடுத்து ஆய்வு செஞ்சு அதனுடைய பின்னணி என்ன, யார் யார் என்ன மாற்றுக்கருத்து சொன்னாங்க, என்ன காரணத்துக்காக சொன்னாங்க, இதெல்லாம் பார்த்து தான் அதை நாங்கள் முடிவு செய்யணும். இல்லைங்களா. இந்த அசல் வந்து இதுதான் அறிஞர்கள் காலாகாலமாக நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய முறை வந்து இதுதான் சிஸ்டம். ரைட்டா. ரைட். இதில் 4வது மட்டும் பார்த்துருவோம். இதோட முடிச்சிருவோம் லாஸ்ட். 4வது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். எது? ஓ ஓ இவ்வளவு தேவையா மாற்றம் செஞ்சுருவாங்க. இல்லை அதில் இஜ்மாவான மசலை இஜ்மா இல்லை. சலஃபுகளுக்கு மத்தியில் அது இஜ்மா இல்லை. மதுஹபுகளுக்கு இடையில இஜ்மா இருக்குது. 4 மதுஹபுல வந்து அது இஜ்மா இருக்குது. 4 மதுஹப் மட்டும் இல்லையே உலமாக்கள், அதுக்கு மாற்றமான இல்லையே. அது ஹதீஸ்லேயே தெளிவாக வருது தானே, புகாரிலே அதில் தெளிவாக வருது. அது வந்து நடைமுறையில் அப்படித்தான் இருந்துச்சு. இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் என்ன கருத்தை சொல்கிறாங்களோ ஹதீஸில் அப்படித்தானே இது, ஹதீஸில் வந்து அப்படித்தானே இது. சரி, அதை நாங்கள் புறவை பார்ப்போம், இதை முடிச்சுட்டு இப்போ இல்லை அப்படி இல்லை. அது அந்த மதுஹபுக்குள்ளுக்கு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து அந்த அஜ்மால் மூலமாண்டா 4 மதுஹபை மட்டும் குறிக்கல. அதுதான் நான் சொன்ன 2 கிதாபு சொல்லி இஜ்மா வி தஃப்ஸீர்னு நவீன காலத்தில் எழுதப்பட்ட கிதாபு. அது பழங்காலத்தில் கிதாபி மராத்திபுல் இஜ்மா, நான் முந்திரியுடைய மராத்திபுல் இஜ்மா அన్న நூல், ஆரம்ப காலத்தில் உள்ள நூல். அதை இஜ்மா வந்து நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறன்றது அது ஒரு பாடமாக அது தனியாக நாங்கள் படிக்கணும். அது உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒன்று நாங்கள் முழுக்க எல்லாத்தையும் தேடி எங்குமே கருத்து வேற்றுமை இல்லை என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். நினைச்சா அப்படி இல்லைண்டா முக்கியமான அறிஞர்கள், முக்கியமான
இப்னு ரஜாவி, இப்னு தைமியா இது போல முக்கியமான பிரபலமான எல்லா அறிஞருடைய கூற்றுக்களையும் படித்த நம்பிக்கைக்குரிய அறிஞர்கள் இவர்கள் இந்த மஸ்அலால உலமாக்கள் இஜ்மாவான கருத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வார்கள். சில வேளை அந்த இஜ்மாவை வந்து சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இமாம் தபரி போன்ற சில அறிஞர்கள் வந்து ஒரு சிலர் மாற்றம் செய்தால் அதை இஜ்மாவாகத்தான் கருதுவார்கள். அப்போ எனவே நாங்கள் அதை கவனமாக பார்க்கணும். சில தனிப்பட்ட சில அறிஞர்களுக்கு இடத்துல அல்லது சில தனிப்பட்ட மதுஹபுகளில் அல்லது சில தனிப்பட்ட கிதாபுகளில் ஒரு வித்தியாசமான முஸ்தலஹாத்துகள் இருக்கும். இஜ்மாவை வந்து அவங்க எங்களோட மதுஹபுக்குள்ள உள்ள எல்லாத்துக்கும் நாங்கள் இஜ்மான்னு பாவிப்போம் அப்படின்னு சில ஆக்கள் முடிவெடுத்திருந்தால், அல்லது ஒரு நூலில் ஒரு ஆசிரியர் 4 மதுஹபும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னால் நான் அதுக்கு என்ன இஜ்மான்னு சொல்லுவேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் அதெல்லாம் நாங்கள் கவனமாக அந்த புத்தகத்தை வச்சு தான் நாங்கள் முடிவு செய்வோம். புத்தகத்தில் மன்ஹஜ் அந்த ஆசிரியருடைய மன்ஹஜ் அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் நினைச்சா. எனவே ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அந்த ஒரு விஷயத்தை இஜ்மா இல்லை இஜ்மா என்று தீர்மானிக்கிறது வந்து அப்படி பொதுவாக எங்களுக்கு எந்த புத்தகத்தில் இஜ்மான்னு வந்தாலும் உடனே ஏற்றுக்கொண்டு போக முடியாது நினைச்சா. அல்லது எந்த ஒரு அறிஞர் இது இஜ்மான்னு சொன்னாலும் உடனே நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக முடியாது. அந்த அறிஞருடைய மன்ஹஜை நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக இமாம் தபரி நான் சொன்னேன். இமாம் தபரி இஜ்மான்னு சொன்னால் உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏண்டா இமாம் தபரிட்ட ஒரு சிலர் மாற்றம் செஞ்சால் அதை அவர் இஜ்மான்னு தான் கணக்கெடுப்பார், அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டார். எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில வேளை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹுடைய இபாரத்துகள் வசன நடைகளை நாங்கள் பார்க்கணும். அஜ்மா அல் உலமான்னு சொன்னால் அதுக்கு ஒரு கருத்து, அஜ்மா அல் முஸ்லிமூன பிலா ஹிலாஃப் என்று அதுக்கு இன்னொரு கருத்து. இப்படி பல இல்லை அதை நான் இப்போ சொன்னேன் நீங்கள் ஈக்கலியாகும். அதாவது நவீன காலத்தில் வந்து இந்த இஜ்மா ஒன்று உருவாகிறதுன்றது மிக சாத்தியக்குறைவு. ஏன்னா எங்களுக்கு எங்கெங்கே உலமா கழிக்கிறதே தெரியா. நிபந்தனை இஜ்மாவுடைய முக்கியமான நிபந்தனை என்ன? யார் ஒருவரும் விடுபடக்கூடாது, ஒரு முஜ்தஹிதாவது விடுபடக்கூடாது என்பது முக்கியமான நிபந்தனை. அது இன்றைக்கு சாத்தியப்படுத்தியதுமாண்டா அது அல்லாஹு ஆலம். சாத்தியப்பட்டா வேற ஓ ஓ இல்லை அது வந்து நான் சும்மா உதாரணத்தை சொன்னதை தவிர அது போதாது முஜ்தஹித் என்பதற்கு. இல்லை நாங்கள் இன்னைக்கு இத்தியாவது சும்மா சாதாரணமாக சொல்றது வந்து எங்களோட நடையில் வந்து சொல்றது வந்து இந்த ஆய்வு செய்கிறது அதுங்குதா. நாங்கள் சும்மா நடையில் இன்னைக்கு சொல்றது வந்து ஆய்வு செய்கிறது. எங்களோட தவா காலத்தில் வர சின்ன சின்ன சாதாரண பிரச்சனைகள் மசாலா பிரச்சனைகள் இதுகளை பற்றி பேசக்கூட நாங்கள் இத்தியாதுன்னு சொல்றது அது வேறு விஷயம். உண்மையான முஜ்தஹித்கள் இந்த இஜ்மாவுக்குரிய தகுதியானவர்கள் அது வேற. அது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பெரிய பெரிய நிறுவனங்கள் ராபித்தா மஜ்மா அல் ஃபிக்ஹ் இஸ்லாமி இது போன்ற பெரும் பெரும் நிறுவனங்கள் அது உலமாக்கள் ஒன்று கூடி அவங்க முடிவு செய்வாங்க. அவங்க செய்கிறது கூட இஜ்மாவா என்று கேட்டால் அது சொல்ல முடியாது, அது இஜ்மான்னு சொல்ல முடியாது. அது இல்லாத ஒரு நிறுவனம் ஐக்கிய உலகத்தில் இல்லை, எத்தனையோ நிறுவனங்கள் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு உட்படாத எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் முக்கியமாக எங்களுக்கு இந்த இஜ்மா தேவை எங்கன்னு கேட்டால் இந்த வழிகேடான கருத்துக்கள் அதுகளுக்கு மறுப்பு சொல்றதுக்கு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. விளங்குதா? எங்களுக்கு எங்களோட தமிழ் உலகத்தில் எப்போ தேவைப்பட்ட இந்த அண்ணன் வந்து இந்த ஹதீஸ்களெல்லாம் மறுத்து எல்லாரும் காஃபிராக்கி எல்லாம் விட்ட நேரம் தான் இந்த சலஃபு இந்த இஜ்மா எல்லாம் தேவைப்பட்ட. அது வரைக்கும் குர்ஆன் சுன்னா தான், கிதாபு சுன்னா மாஃபி இஜ்மா வலா கியாஸ் வலா ஷை. அப்போ எனவே இப்போ 4வது விஷயத்தை பார்த்து நாங்கள் முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அமர்வுல ஏதாவது கேள்விகள் மேலதிக கேள்விகள் இருந்தால் எஞ்சிருக்கக்கூடிய பாடத்தோடு சேர்த்து நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் சில விஷயங்கள் வரும் நினைக்கிறேன், இந்த மாதிரி சப்ஜெக்டுகள். 4வது விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த இஜ்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உள்ள எங்களுக்கு பயன்பாடு என்னென்றால் இஜ்மாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களை கடுமையாக நாங்கள் கண்டிக்க வேண்டும். அதாவது இஜ்மாவுக்கு மாற்றமாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு தடையாக அமையும். அவர்களை எதிர்ப்பதற்கு அவர்களை கண்டிப்பதற்கு ஒரு வழிதான் இந்த இஜ்மா. அதாவது முழு முஸ்லிம் சமுதாயமும் எல்லாருமே ஒரு கருத்தில் இருக்கும்போது அவர்கள் மாத்திரம் தனித்து ஒரு கருத்தை சொல்வது என்பது ஒரு பாத்திலான ஒரு விதம் என்பதை நிரூபிப்பதும் இந்த இஜ்மாவினுடைய 4வது பயன். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மால அஹ்லுல் இல்மி இலா மஅரிஃபத்தில் இஜ்மா.
இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன் இஜ்மாவை அறிந்து கொள்வதற்கு கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டவர்களுடைய அந்த முரண்பாட்டை தவறு என்பதை நிரூபிப்பதற்கு, அது பாரதூரமான என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அறிஞர்கள் இந்த இஜ்மாவை அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்று அவரை தடுப்பதற்காகத்தான் இந்த இஜ்மாவை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதே போல வக்கதாலிக மாலு இலா மாரிஃபத்தி இக்திலாஃபின் நாஸ், மக்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து முரண்பாடுகளை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் ஏன் சென்றார்கள் என்று சொன்னால், லிதக்லீதி மல்லா யுபாலி பித்திஆஇல் இஜ்மா ஜுர்அத்தன் அலல் கலிப், அதாவது பொய்யாக இஜ்மா இருப்பதாக சொல்பவர்களுக்கு எதிராக செயற்படுவதற்காக, அவர்களை பொய்ப்பிப்பதற்காகத்தான் கருத்து வேற்றுமைகளை அறிஞர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இஜ்மாவை அறிந்து வைத்திருப்பது புதிதாக ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, அவரை கண்டிப்பதற்காக. அதே நேரத்தில் கருத்து வேற்றுமைகளை அறிந்து வைத்திருப்பது இஜ்மா இல்லாத ஒன்றிலே இஜ்மா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மக்களை வழிகெடுக்க கூடாது என்பதற்காக. ஏன்னா சிலாக்களுக்கு ஆதாரம் இல்லாட்டி எல்லாத்துக்கும் இஜ்மான்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. அப்படித்தானே எல்லா ஆளுங்களும் அந்த கருத்து தான் நீக்கிறாங்க, நீங்க தான் வித்தியாசமா வழங்கிக்கிறீங்க என்று சும்மா ஒரு பொய்யை விட்டுறது. அப்படி சொன்னால் அவர்கிட்ட பிடிச்சிக்கிட்டு படி கேட்கணும், எங்க யார் இஜ்மான்னு சொன்ன இந்த கிதாபில் வருது என்று கேட்கணும், சும்மா சொல்லிட்டு விடக்கூடாது. அந்த மசாலாவை எடுத்து அதில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகளை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எங்கெல்லாம் இஃப்திலாஃப் இருக்கிறதோ அங்கு இஜ்மா இருப்பதாக யாரும் பொய் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக கருத்து வேற்றுமைகளை அறிஞர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எனவே இது இஜ்மா இருப்பதாக பொய் சொல்லிக் கொண்டு அவர்கள் அப்படி சுத்தி செய்யாமல் இருப்பதை விட்டும் அவர்களை தடுப்பதற்காகத்தான் கருத்து வேற்றுமையான விடயங்களை அறிஞர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்பதாக இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் இஜ்மாவுடைய பயன்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நாங்கள் இந்த ஆதாரங்களை எடுக்காமல் செயற்படுவதன் மூலமாக எப்படி வழிகேடுகள் ஏற்பட்டன, இப்படி மனித சலகை விட்டு வழிகட்டு செல்வதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்களினால் வழிகேடுகள் ஏற்படுகின்றன என்ற விடயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓய்வு தரப்படுகிறது. தொழுவ உடன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். இப்ப எல்லாரும் கீழே போங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் காத்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து